ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமுள்ள நல்ல நாமம் மகிமைப்படட்டும். பிதாவாகிய தேவன் நம்மோடு கூட அவருடைய வார்த்தைகளை கொண்டு நமக்கு வேண்டிய ஆலோசனைகளையும் வெளிச்சத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவாராக. அந்த வெளிச்சம் நமக்கு இன்னும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும், வேத வசனம் வெளிச்சம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சம், முழு வேதமும் ஒரு வெளிச்சம். இந்த வெளிச்சத்துக்குள்ள நம்ம அந்த வெளிச்சத்தை எப்பெல்லாம் பார்க்குறோமோ அப்பெல்லாம் நமக்குள்ள சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அந்த வெளிச்சத்திடத்தில் வரும்போது வேதத்தை வெளிச்சமாகிய வேதத்தை தியானிக்கும் பொழுது நமக்கு ஒரு சமாதானம், இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவருடைய வார்த்தை பற்றி தியானிக்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் 2 பேருக்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டியவர்கள். 2 பேருக்கு முன்பதாக நாம் நின்றே ஆக வேண்டும். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனை நேசிக்கிறவர்கள் 2 பேருக்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டும். 2, பிசாசுக்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, தேவனுக்கு முன்பதாகவும் நிற்க வேண்டும். 2, பிசாசுக்கு முன்பதாகவும் நாம் நிற்க வேண்டியிருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்தே ஆக வேண்டும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தால், எலியா, திஸ்பியன் ஆகிய எலியா இப்படி சொல்லுகிறான். வாசிங்கள். போதும். எலியா அங்கே சொல்லுகிறான், தேவனால் அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அற்புத அடையாளங்களை செய்கிறவன், ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் நான் தேவனுக்கு முன்பதாக நிற்கிறவன் சொல்லுகிறதாவது. அப்போ தேவனுக்கு முன்பதாக நாம் ஒவ்வொருவரும் நிற்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. நாம் தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பிசாசுக்கு முன்பதாக நிற்கிறார். வாசியுங்கள். போதும். இங்கே நமக்கு ஒரு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் அவர் உபவாசம் முடித்து ஊழியத்தை துவங்குகிற ஒரு காலகட்டம். ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பதாக 40 நாட்கள் மோசே எப்படி மலையிலே போய் 40 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை பெற்று வந்தாரோ, அதுபோல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் வனாந்திரத்தில் அவர் உபவாசம் பண்ணி ஊழியத்தை துவக்குற அந்த காலத்தில் அவருக்கு முன்பதாக முதலாவது வந்து நின்றது யாருன்னா பிசாசு. இப்போ பிசாசுக்கு முன்பதாக இயேசு நிற்கிறார். அங்கே எலியா தேவனுக்கு முன்பதாக நிற்கிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு முன்பதாகவும் நிற்க வேண்டிய ஒரு இடம், பிசாசுக்கு முன்பதாகவும் நிற்க வேண்டியது இருக்கும், நிற்க வேண்டும். ஆனால் பிசாசுக்கு முன்பதாக நாம் எப்படி நிற்க வேண்டும், தேவனுக்கு முன்பதாக எப்படிப்பட்டவர்களாய் நிற்க வேண்டும், அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு. பிசாசுக்கு முன்பதாக நாம் நிற்கிறோம் என்று சொன்னால் நாம் எப்படி நிற்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களாய் நிற்க வேண்டும். தேவனுக்கு முன்பதாக நிற்கும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாய் எப்படி நிற்க வேண்டும் என்றால், முதலாவது, பிசாசுக்கு முன்பதாக நாம் ஒரு பாறையாக, கண்மலையாக நிற்க வேண்டும். பிசாசுக்கு முன்பதாக நிற்கிற நாம் ஒரு கண்மலையாக அல்லது ஒரு பாறையாக நிற்க வேண்டும். ஆதியாகம புஸ்தகம் 49வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்தால் யோசேப்பை குறித்து வசனம் இப்படி சொல்லுகிறது. 24வது அதிகாரம். ஆனாலும் அவனுடைய வில்
யோசேப்பை குறித்து இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். அவ பிசாசுக்கு முன்பதாக யோசேப்பு எங்கே பிசாசை சந்திக்கிறான் அப்படின்னா, நாம் பிசாசை இரண்டு விதத்தில் சந்திக்கலாம். ஒன்று, பிசாசை நேரடி சந்திப்பு இருக்கிறது. பிசாசு நம்மோடு கூட நேரடியாக சந்தித்து நேரடியாக போரிட்டு நேரடியாக நமக்கு நேராக யுத்தம் செய்வான். இரண்டு, அவனுடைய தந்திரங்களில் ஒன்று, நேரடியாக அவன் நம்மோடு கூட மோதுகிறதில்லை. நேரடியாக பிசாசாக நின்று அவன் நம்மோடு கூட போராடுகிறதில்லை. ஏதோ ஒரு மனிதர்கள் மூலமாக இன்னொரு மனிதர்களுக்குள் புகுந்து அல்லது மனிதர்களை பயன்படுத்தி ஏதேன் தோட்டத்திலே பிசாசு ஆதாம் ஏவாளை வஞ்சிப்பதற்கு, அவர்களை மோதுவதற்கு அங்கே அவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். அப்பொழுது மனிதர்கள் இல்லை, இரண்டே மனிதர்கள் தான் இருந்தார்கள். இந்த இரண்டு மனிதர்களையும் வீழ்த்துவதற்கு இரண்டு மனிதர்களுக்கு உள்ளே அவன் போக முடியாது. ஏனென்றால் இரண்டு மனிதர்களுமே தேவனுடைய மகிமைக்குள் இருக்கிறார்கள், தேவனுடைய கிருபையில் நிறைந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் கிட்ட நெருங்க முடியாது. தேவனுடைய மகிமை காத்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்குள் ஏவாளுக்குள் போய் அவன் முதலாவது அந்த ஆதாமை கெடுக்க முடியாது, ஆதாமுக்குள்ளேயும் அவன் போக முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆகவே இரண்டு பேருக்குள்ளேயும் போவதற்கு, அவர்களை கரைப்பதற்கு, அவர்களிடத்தில் நெருங்க முடியாத அளவிற்கு அவர்கள் கண்மலையாக இருக்கிறார்கள். அதாவது கண்மலை என்றால் உறுதி. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் கண்மலை. அப்படி என்றால் எந்த மழைக்கும் காற்றுக்கும் புயலுக்கும் எந்த தண்ணீருக்கும் கரையாதவர். பிசாசு எத்தனை வார்த்தைகளை சொன்னாலும், ஆசைகளை காட்டினாலும், எத்தனை விதமான முயற்சிகளை எடுத்தாலும் அவரை கரைக்க முடியாது. அவருடைய இருதயத்தை கரைக்க முடியாது, நோக்கத்தை கரைக்க முடியாது, திட்டத்தை கரைக்க முடியாது. அவர் உறுதியாய் தேவனுடைய சித்தத்திலே உறுதியுடையவர், பரிசுத்தத்திலே உறுதியாய் இருக்கிறவர். தேவன் தான் அனுப்பின திட்டத்தை நிறைவேற்றுகிறதிலே உறுதியாக இருக்கிறவர். நெவர் சேஞ்ச். அவரை ஒருபோதும் மாற்ற முடியாது. பிசாசு அவரை கரைப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தான். மத்தேயு 4 பசியாக இருக்கும்போது பசியை வைத்து கரைப்பதற்கு பார்த்தான். ஆனால் பசியிலும் அவர் கண்மலையாய் நின்றார். நம்மளை மாதிரி ஆளுக அப்படின்னா பசி எடுக்கும்போது கரைஞ்சிருவோம், ஒரு பிரச்சனை வரும்போது கரைஞ்சிருவோம். பசியில் கரைக்க பார்த்தது, பசியாக இருக்கும்போது சோதித்து பார்த்தது. ஆனால் அவர் கண்மலையாக நின்றார். இரண்டாவது, உலக புகழை காண்பித்தது. புகழிலையும் அவரை கரைக்க முடியவில்லை. தேவையை சொல்லி கரைக்க பார்த்தது, அதில் முடியலை. அடுத்து தேவைக்கு மிஞ்சி ஒரு புகழை, ஒரு மகிமையை கொடுப்பதற்கு முயற்சி செய்தது. அந்த உலக புகழிலும் அவர் கரைந்து போகவில்லை. அடுத்து அவர் தன்னைத்தானே யார் என்று காண்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, தனக்கு இருக்கிற அபிஷேகத்தை, வல்லமையை, தான் தேவனுடைய குமாரன் தான் என்று நிரூபிப்பதற்கு ஒரு சேலஞ்சு கொடுத்தது. அது சேலஞ்சு பண்ணினாலும் அது கூட சகித்தரலாம், பசியை சகித்தரலாம். சரி, மகிமையை வெறுத்தாச்சு. இப்போ அவருடைய அழைப்பிற்கும் அவருடைய குமாரத்துவத்துக்கும், அவர் தெய்வம் தானா, அவர் தெய்வம் உண்மையான தெய்வமா, மெய்யாகவே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் தானா, மெய்யாகவே அவருக்கு வல்லமை இருக்கிறதா, தெய்வீகம் நிறைந்தவரா என்று பார்ப்பதற்கு பிசாசு அவருடைய தெய்வீகத்துக்கு ஒரு சோதனை கொடுத்தது. தேவன் அவர் மேல் வைத்திருக்கிற தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக ஒரு பரீட்சையை வைக்கிறது. ஆனால் அதிலையும் அவர் கண்மலையாய் நின்றார். உடனே நம்ம யாருன்னு காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அது உடனே அவர் இறங்கலை. நான் யார் என்று உன்னிடத்தில் காண்பிக்க தேவையில்லை, நான் யாராக இருக்கிறேனோ நான் அவராகவே இருக்கிறேன். காண்பிக்க தேவையில்லை. அவர் அவராகவே தேவனுடைய குமாரனாகவே இருக்கிறார், தெய்வமாக இருக்கிறார், தெய்வீகம் நிறைந்தவராக இருக்கிறார். பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் தான், மெய்யாகவே அவர் பரலோகத்துக்குரியவர் தான். ஆகவே அவர் காண்பிக்க அவசியமில்லை, அதிலேயும் அவர் கரையவில்லை. ஆகவே அவருக்கு பேர் கண்மலை என்று சொல்லப்பட்டிருக்கு.
வைக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்புக்கும் ஒரு கண்மலை. யோசேப்பு போத்திப்பாருடைய வீட்டில் இருந்த பொழுது அவன் பிசாசுக்கு முன்பதாக நிற்க வேண்டிய ஒரு நிலை. பிசாசு நேரடியாக தாக்காவிட்டாலும் அந்த போத்திப்பாருடைய மனைவின் மூலமாக அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை, அவனுடைய வாழ்க்கையை, அவனுடைய பரிசுத்தத்தை கரைந்து போகக்கூடிய, அவனை கரைக்கத்தக்கதாக வந்தது. ஆனால் போத்திப்பார் வீட்டிலேயும் அவன் கண்மலையாக இருந்தான். ஆக வசனம் சொல்லுகிறது, அவன் கண்மலை. அல்லேலூயா, அவன் பாறை. ஆகவே நாம் பிசாசுக்கு முன்பதாக நாம் யாராக இருக்க வேண்டும் என்றால் கண்மலையாக இருக்க வேண்டும், பாறையாக இருக்க வேண்டும். காற்று வரட்டும், புயல் வரட்டும், பிசாசு எத்தனை சோதனைகளை, சோர்வுகளை கொண்டு வரட்டும், வேதனைகள், நம்முடைய சேலஞ்ச், நம்முடைய அழைப்பு, நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய அபிஷேகம், நம்முடைய நம்பிக்கை, இவைகளுக்கு ஒரு சேலஞ்சுகள் கொண்டு வந்தாலும் அவைகளுக்கு மத்தியில் நம்முடைய நம்பிக்கை, அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத் நோகோ போன்றவர்கள் அவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும், அவர்களுக்கு அக்கினி அவர்களுக்கு முன்பதாக எரிந்து கொண்டிருந்தாலும், தன் ஜீவன் அழிந்துவிடும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும், ஜீவனே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும், அவர்கள் 3 பேரும் கண்மலையாக அங்கே வெளிப்பட்டார்கள். கரைந்து போகவில்லை. ராஜாவினுடைய கட்டளைக்கு, ராஜாவினுடைய பயமுறுத்தலுக்கு அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய விசுவாசம், அவர்களுடைய உறுதி கரைந்து போகவில்லை. கண்மலையாக தங்களை வெளிப்படுத்த. அவ பிசாசுக்கு முன்பதாக, பிசாசு வரும்போது நம்ம ஒரு கண்மலையாக இருக்க வேண்டும், நம்ம ஒரு கடின பாறையாக இருக்க வேண்டும் நம்மேல். அதனால தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் இந்த பாறையின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இந்த பாறையின் மீது, இந்த கல் அப்படின்னா பாறை, செங்கல் இல்லை. செங்கல்ல ஒன்று மோதுனா செங்கல் நொறுங்கி போகும். செங்கலெல்லாம் கையை வச்சே உடைக்கிறானுங்க. 3 செங்கலை ஒன்றா வச்சு உடைக்கிறான், 7 செங்கலை ஒன்றா வச்சு கையில் உடைச்சி காமிக்கிறான் நமக்கு. செங்கல் அல்ல. அப்போ பாறை, நான் பாறை. அது ரோமன் கத்தோலிக்க பைபிள் டிரான்ஸ்லேஷனில் நான் பாறையாக, கல்லுன்னு சொல்லப்படுது, நான் பாறையாக இருக்கிறேன், இந்த பாறையின் மீது மோதுகிறவன் நொறுங்கி போவான். அப்போ நாம் பாறையானால், ஒரு யோசேப்பை போல நாம் பாறைகளாக, நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை பாறையாக இருக்குமானால் பிசாசு வந்து மோதலாம், ஆனால் அவன் நொறுங்குவான். அவனுடைய திட்டம் நொறுங்கும், அவனுடைய முயற்சிகள் நொறுங்கும், அவனுடைய கண்ணிகள் நொறுங்கும். ஆனால் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த அபிஷேகம், நோக்கம், திட்டங்கள், தேவனுடைய சித்தங்கள், ஊழியங்கள் நொறுங்கி போவதில்லை. ஏனென்றால் நாம் பிசாசுக்கு முன்பதாக கர்த்தர் நம்மை கண்மலையாக வைத்திருக்கிறார். ஒரு கண்மலையாக உறுதியாக நிற்கணும். இயேசு சொன்னார், 2 பேர் வீடு கட்டின ஓமையை சொன்னார். 2 பேர் வீடு கட்டினதில் ஒருவன் ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மீது அஸ்திபாரம் போட்டு ஒரு வீட்டை கட்டினான். இன்னொருவன் ஒரு வீட்டை கட்டுகிறான். அவன் மணல் மீது அஸ்திபாரம் போட்டு ஒரு வீட்டை கட்டுகிறான். கற்பாறையின் மீது அஸ்திபாரம் போடப்பட்டு கட்டப்பட்ட வீடோ, காற்று வந்தது, புயல் வந்தது, வெள்ளம் வந்தது. ஆனால் மணல் மீது கட்டப்பட்ட வீடு அழிந்தது. கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு உறுதியாய் நின்றது. காற்று வந்தது, புயல் வந்தது, வெள்ளம் வந்தது. காற்று வந்து கொஞ்சம் சுமாரானது. அடுத்து புயல் என்பது காற்றை விட அதிகமானது. அதிக வல்லமை உள்ளது புயல். புயலை விட அதிக வல்லமை உள்ளது வெள்ளத்திற்கு அதிக வல்லமை. காற்றை விட மழை வெள்ளங்களுக்கு அதிகமான வல்லமை இருக்கிறது. இந்த 3மே ஒரே வல்லமையுடையது இல்லை. காற்றுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, புயலுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, வெள்ளத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. வெள்ளத்துக்கு தப்புனது எதுவும் இல்லை. நாம் டிவிகளில் பார்த்தோம், சுனாமியில், வெள்ளங்களில் அநேக வீடுகள் அப்பளம் போல மிதந்து கொண்டிருக்கிறது. போட்டு, பேப்பரில் போட்டு செஞ்சு விட்டது போல மிதந்து அப்படியே போயிட்டு இருக்கிறது. வீடுகள் அப்படியே இழுக்கப்பட்டு போகிறது. காற்றுக்கு நின்ற வீடு, புயலுக்கு நின்ற வீடு வெள்ளத்துக்கு நிற்க முடியவில்லை. இதுபோல் நாம் கண்மலையாக இருந்தால், காற்று என்பது ஒரு சிறிய சோதனை, சுமாரான சோதனை. புயல் என்பது அதைவிட வல்லமையான ஒரு சோதனை. வெள்ளம் என்பது எதுவும் நிற்க முடியாத ஒரு சோதனை. ஆனால் கண்மலையில் கட்டப்பட்ட வீடோ, பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு உறுதியாய் நின்றது. வெள்ளம் போனது, வீடு அசையவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. சரி, அந்த 1வது காரியத்தில் முதல் பாயிண்ட் தான் அது. தேவனுக்கு முன்பதாக, பிசாசுக்கு முன்பதாக நாம் பாறையாக நிற்க வேண்டும். சரி, இப்போ தேவனுக்கு முன்பதாக நிற்கிற நாம்
பிசாசுக்கு முன்பாக இப்படி பாறையாக நிற்கலாம். ஒரு தேவனுக்கு முன்பதாக போய் நாம் பாறையாக நிற்கக்கூடாது. தேவனுக்கு முன்பதாக நாம் யாராய் நிற்க வேண்டும். தேவனுக்கு முன்பதாக நாம் யாராய் போய் நின்றால் நமக்கு ஆசீர்வாதம். வாசியுங்கள். தேவனுக்கு முன்பதாக நாம் களிமண்ணாக நிற்க வேண்டும். எரேமியாவின் புஸ்தகம் 18:6 ஏசாயாவின் புஸ்தகம் 64:8 நாம் வாசிப்போம். முதலாவது ஏசாயா 64:8 நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இது எது 18? சரி, ஏசாயா 64:8 அதை ஒருத்தர் வாசிங்க. நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். போதும். இப்போ பிசாசுக்கு முன்பதாக நம்ம எப்போவுமே ஒரு பாறையாக இருக்கணும். ஆனால் தேவனுக்கு முன்பதாக போய் நிற்கும்போது நாம் யாராக நிற்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு பெரிய பாறையாக, ஒரு கடினமாக அங்கே நிற்கக்கூடாது. தேவனுக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள்ங்க சொல்லுகிறாங்க, அது நீர் எங்கள் பிதாவாக இருக்கிறீர், நாங்கள் உமக்கு முன் ஒரு களிமண்ணாக இருக்கிறோம். தேவனுக்கு முன்பதாக நம்ம ஒரு களிமண்ணாக இருக்கணும். அதான் அந்த எரேமியா 18:6 இந்த களிமண் ஆண்டவருடைய கரத்துக்கு போகிறது. இந்த எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எரேமியாவே நீ ஒரு குயவன் வீட்டுக்கு போ. குயவன் வீட்டுக்கு போகிறான். அங்கே ஒரு குயவன் களிமண்ணை எடுத்து ஒரு பாத்திரத்தை செய்து கொண்டே இருக்கிறான். அந்த பாத்திரத்தை செய்து கொண்டிருக்கும்போது அந்த பாத்திரம் நம்ம பைபிளில் கெட்டு போயிற்று அப்படின்னு இருக்கும். கெட்டு போயிற்று அப்படின்னா அது உடைந்து போயிற்று. கெட்டு போயிற்று அப்படின்னா அது சரியான டிரான்ஸ்லேஷன் உடைந்து போயிற்று. இட் வாஸ் புரோக்கன். அது ஒரு உடைந்து போயிட்டு, உடைஞ்சிருச்சு, செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே உடஞ்சிருச்சு. அப்போ அதை உடஞ்சிருச்சுன்னு சொல்லி தூக்கி போடலை, அதை மீண்டும் அதை எடுத்து அந்த களிமண்ணை இன்னும் நன்றாய் பிசைந்து அதை சரிப்படுத்தி இன்னொரு பாத்திரமாக அந்த குயவன் வணைந்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் அங்கே ஒரு காரியத்தை எரேமியாவுக்கு காண்பிக்க, இது போல இந்த இஸ்ரவேல் வீட்டாரை, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உடைக்கப்பட்ட ஒரு உடைக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கிறார்கள். ஆனாலும் இவர்களை மீண்டும் நான் என்னுடைய கையிலே இவர்கள் ஒரு களிமண்ணாக என்னை ஒப்பு கொடுத்தால், என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தால், ஒரு களிமண்ணினுடைய தன்மை என்ன என்றால், ஒரு களிமண்ணுக்கு தானாக எதையும் செய்து கொள்ள முடியாது. அந்த மண் எதுவுமே செய்து கொள்ள முடியாது. அதை ஒருவருடைய கரத்திற்கு போக வேண்டும். அது ஒருவர் என்ன நினைக்கிறாரோ அவருடைய கரத்துக்கு போனாதான் அது ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கு வரும், ஒரு பாத்திரமாக மாறும். ஆகவே இந்த களிமண் ஒரு ஒன்றும் செய்ய முடியாதது, பலவீனம் உள்ளது. ஏன் ஆண்டவர் முதல் மனிதனை உண்டாக்கும் போது கூட ஒரு பாறையிலிருந்து உண்டாக்கவில்லை, ஒரு மரத்திலிருந்து எடுத்து ஒரு ஆதாமை உண்டாக்கியிருக்கலாம், அதையும் உண்டாக்கலை. ஏன்னா ஆதாமுக்கு முன்னாடியே மரங்களெல்லாம் உண்டாக்கிட்டார், விருட்சங்களை உண்டாக்கிட்டார், பாறைகள் உண்டாகி இருக்கிறது, பாறைகளிலிருந்து எடுத்திருக்கலாம், அல்லது ஒரு தண்ணீரிலிருந்து ஒரு மனுஷனை எதையிலிருந்தும் ஆண்டவர் உருவாக்க முடியும். ஆனால் அவைகளிலிருந்து உருவாக்கவில்லை. தேவன் ஒரு களிமண்ணினாலே எடுத்து ஒரு ஆதாமை கர்த்தர் உண்டாக்கினார். அல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாத ஒரு களிமண். அது ஒன்று சும்மா மண் வளவளப்பா, ஒரு மழை பெஞ்சால் கொலன்னு ஆயிரும். மழையே இல்லைன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும், அவ்வளோதான். மண்ணாக இருக்கும். மழை பெய்யலைன்னா மண், மழை பெஞ்சால் கொல மண், அவ்வளோதான். எப்படி போனாலும் அது மண் தான். ஆனால் கர்த்தருடைய கரத்தில் வந்தபோது அது சிருஷ்டிகளுக்கெல்லாம், படைப்புகளுக்கெல்லாம் மேலான ஒரு படைப்பாய் மாற்றப்பட்டது. தேவனுடைய கரத்தில் அந்த களிமண் வந்த பொழுது சிருஷ்டிகளுக்கெல்லாம் மேலான சிருஷ்டியாய் மாறினது. நாம் தேவனுக்கு முன்பதாக நம்மை ஒரு களிமண்ணாக ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்தி, பிதாவே நான் ஒரு களிமண், ஐ ஆம் நத்திங், நான் என்னால் ஒன்றும் கூடாது. இயேசு சொன்னார், என்னால் அல்லாமல் உங்களால் ஒன்றும் கூடாது. என்னாலே அல்லாமல், வித்தவுட் மீ யூ கான்ட் டு எனிதிங். என்னாலே அல்லாமல் உன்னை எதுவும் செய்ய முடியாது. ஆனால் என்னை கொண்டு, என்னால் நீங்கள் எல்லாம், பவுல் சொல்லுவார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு
பலன் உண்டு. ஒன்றுமே செய்ய முடியாத ஒருதனை எல்லாவற்றையும் செய்வதற்கு பலப்படுத்துகிறது தான் கர்த்தருடைய கரம். யாரை அவர் அப்படி மாற்ற முடியும்? களிமண்ணாக ஒப்பு கொடுக்கிறவர்களிடத்தில். அப்போ அந்த களிமண் உடைந்து போனாலும், அந்த எரேமியா 16வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், 7-8வது வசனத்தில் அங்கே வாசிக்கலாம். அதை மீண்டும் வணைந்தாராம். வாசிங்க 18. அவன் கையில் இருக்கும் போதே உடைந்து போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு நம்ம எப்ப நம்மை களிமண் என்று தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோமோ, ஐ ஆம் சம்திங், ஐ ஆம் சம்படி அப்படின்னு சொல்லாமல், ஐ ஆம் சம்திங் சொல்லாமல், ஐ ஆம் நத்திங் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் களிமண்ணாக மாறுகிறோம். குயவன் கையில் களிமண் நான். அப்போ குயவனுடைய கையில் களிமண்ணா ஆண்டவர் கும்பதாக களிமண்ணாக கொடுக்கும்போது நம்மை கர்த்தர் ஒரு பாத்திரமாக உருவாக்குகிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் அந்த பாத்திரத்தை எப்படியுமா அதை திரும்பவும் திருத்தமாய் செய்யும்படிக்கு களிமண்ணா ஒப்பு கொடுக்கும் போதெல்லாம் நம்மை திருத்துகிறார். ஒரு பாறையை திருத்த முடியாது சீக்கிரத்தில். ஒரு பாறையை எடுத்து வேணா ஒரு சிற்பமாக செய்ய முடியும். அதையும் ஒரு சிற்பமாக செஞ்சுட்டா அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதை இருக்கிறதுல ஒரு சைஸாக ஒரு ஷேடோ உண்டாக்கலாம், அவ்வளோதான். ஒரு ஃபிகர் உண்டாக்கலாம், ஒரு சொரூபத்தை உண்டாக்கலாம். ஆனால் களிமண் அப்படி இல்லை. எவ்வளோ வேணாலும் நீட்டிக்கிறலாம், எவ்வளோ வேணாலும் குறுக்கிக்கிறலாம், எவ்வளோ வேணாலும் விரிச்சுக்கிறலாம், எதை வேணாலும் செய்யலாம். அதை திருத்த முடியும். ஆனால் களிமண்ணாக நம்மை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை திருத்துகிறார், நம்மை திருத்துகிறார். பாறைகளை திருத்தவே முடியாது, கடினமுள்ளமாக இருக்கு. ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு பாறையாக நம்மை காண்பிக்கும் போது நம்மை திருத்த முடியாது. களிமண் என்று சரண்டர் பண்ணும்போது நம்மை திருத்துகிறார், உருவாக்குகிறார். மீண்டும் நம்மை அடுத்த அந்த வரி, அடுத்த வார்த்தை, யார் பார்வைக்கு? தன் பார்வைனா நம்ம பார்வைக்கு இல்லை, நமக்கு ஒரு பார்வை இருக்கு, நமக்கு ஒரு பார்வை இருக்கு. ஆண்டவரே என்னை அந்த பாத்திரம் மாதிரி செய்யுங்க, ஒரு டிஜிஎஸ் மாதிரி, ஒரு மோகன்சி மாதிரி என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, ஐயா மாதிரி பயன்படுத்துங்க ஆண்டவரே, அவர் மாதிரி பயன்படுத்துங்க ஆண்டவரே, பால் யாங்கிச்சோ மாதிரி பயன்படுத்துங்க ஆண்டவரே. இது நம்முடைய பார்வை எனக்கு இருக்குது. சில நேரத்தில் அப்படிலாம் வருது, அவங்கள மாதிரிலாம் ஆண்டவரே பயன்படுத்திங்களா, ஜெபம் பண்ணியிருக்கேன். அப்படி அவங்கள மாதிரி பயன்படுத்துங்க ஆண்டவரே, அவங்கள மாதிரி என்னை உருவாக்குங்க ஆண்டவரே, அவங்கள மாதிரி ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அப்படியெல்லாம் வரதான் செய்து. இது நம்முடைய பார்வை. ஆனால் களிமண் என்பது அதை ஒப்பு கொடுத்துட்டு நம்முடைய பார்வைக்கு ஏற்றபடி, நம்முடைய பார்வையில் ஒரு பாத்திரமாக இது மாதிரி அது மாதிரி, அல்லது இது மாதிரி, இந்த மரம் கண்ணாடி புல்பிட்டு மாதிரி ஆக விரும்புது, ஆகுமா? மரத்தை கண்ணாடி புல்பிட் ஆக்க முடியுமா? கண்ணாடி புல்பிட்டு மர புல்பிட் ஆக முடியுமா? அப்போ ஆக விரும்புது. அவன் நம்முடைய பார்வைக்கல்ல, யாருடைய? கர்த்தருடைய. அவருடைய பார்வைனா தமது அப்படின்னா கர்த்தருடைய பார்வைக்கு ஏற்றபடி குயவன் திரும்பவும் நம்மை திரும்பவும் கட்டுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. நாம் விழுந்தாலும், நீதிமான் விழுந்தாலும் நீதிமான் என்பவன் விழுந்தாலும் 7 தரம் விழுந்தாலுமா? சரி, நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான். சரி, 7 தரம் விழுந்துட்டு இப்போ நம்ம எத்தனை தடவை விழுந்திருப்போம்? நம்மளாம் நீதிமானா? அப்போ நான்லாம் 70 முறை, 7 இதுவரைக்கும் விழுந்ததே 70 முறை இருக்கு. இன்னும் எவ்வளவு இருக்கோ தெரியாது. எண்ணி முடியாத அதிசயம் ஆண்டவர் செய்தாரோ சரியில்லையோ, ஆனால் எண்ணி முடியாத விழுந்துக்கிட்டே இருக்கும். விழுகிறதுனா என்னது? ஒவ்வொரு சின்ன கீழ்ப்படியாமல் எல்லாமே விழுகதான். ஆண்டவர் குப்பதாக அவர் சொன்னதை செய்ய முடியல. ஆனால் நீதிமான் என்பவன் விழவே மாட்டான் என்பதல்ல. அல்ல, கவனிங்க. நீதிமான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? விழவே மாட்டாங்க. நீதிமான்னா தவறே செய்ய மாட்டாங்க. அதுதான் நம்ம பார்வை. அவங்க என்ன ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, என்ன இவங்கெல்லாம் இப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க, என்ன பேசிட்டாங்க, இப்படிலாம் நடக்கிறாங்க. இல்லை,
ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்குள்ள எப்படி இருக்குது? ஊழியத்துக்கு வந்துட்டாங்க, எப்படி இருக்குது? ஊழியம் செய்கிறாங்க, அப்படி இருக்காங்க. நீதிமான் என்பவன் அடையாளம் என்ன தெரியுமா? விழவே மாட்டான் என்பதில்ல, அவன் விழுகலாம், விழுந்தால் அவன் எழுந்திருக்கிறான், அவன் தான் நீதிமான். விழுந்தவன் எழுந்திருக்காம இருக்கான் பாருங்க. அந்த விழுகை அப்படின்னா பாவம் செய்கிறது, கீழ்ப்படியாமையை காட்டுகிறது. அப்போ அநீதிமான் பாவி என்றால் அவன் விழுந்தாலும் எழுந்திருக்க மாட்டான். எழுந்திருதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மனம் திரும்புதல். எழுந்திருத்தல் என்ன அர்த்தம்? நான் விழவே இல்லையா, ஏன் எழுந்திருக்கணும்னு கேட்கக்கூடாது. விழுதல் என்பது பாவம், கீழ்ப்படியாமை, இவையெல்லாம் பாவம். எழுந்திருத்தல் என்பது மனம் திரும்புதல். நாம் நீதிமான் என்பவன் மனம் திரும்பிக் கொண்டே இருப்பான். அவனுக்கு பேர் தான் யாரு? நீதிமான். மனம் திரும்பிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பாவம் செய்துட்டா, ஒரு குற்றம் செஞ்சுட்டா, ஒரு கீழ்ப்படியாமைகள், ஒரு கோபம், பகலெல்லாம் பார்த்தோம், இவையெல்லாம் மனம் திரும்பிக்கிட்டே இருக்கணும். மன்னிப்பு கேட்க வேண்டிய மன்னிப்பு, ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய மன்னிப்பு, மனுஷர்கிட்ட கேட்க வேண்டிய மன்னிப்பு, இவை தான் நீதிமான்கள். அல்லேலூயா. நீதிமான்கள் என்றால் பாவமே செய்ய மாட்டாங்க, ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, இனி ஒரு பாவம் இருப்பாது. அதுதான் யோவான் சொல்லுவார், நம்மிலே நாம் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே. யாரை சொல்கிறாரு? அவிசுவாசிகளா? நாம்னு அவரையும் சேர்த்துக்கிட்டு சொல்கிறாரு. நம்மிலே நாம் பாவம் இல்லை என்று சொல்வோமானால், விசுவாசிகளில் பத்து சொல்லலை, அவரையும் சேர்த்துக்கிட்டாரு. நம்மிலே நாம் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் அப்படின்னா நம்ம தவறுகிறோம். பவுல் சொல்லுகிறார், நாம் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம், மிஸ் ஆகிறோம், தவறுகிறோம். அப்போ தவறுகிறது பாவம் அல்ல, தவறை திருத்திக் கொள்கிறது தான் நீதிமான். அல்லேலூயா. தவறை திருத்தாமல் இருக்கிறது தான் பாவம், தவறிலிருந்து மனம் திரும்பாமல் இருக்கிறது தான் பாவம். அப்போ ஆண்டவர் அங்கே நாம் பாவம் செய்தோமானால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு என்ன செய்கிறார்? தேவன் இரக்கம் பாராட்டுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அது வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அப்போ தேவனுக்கு முன்பதாக நாம் களிமண்ணாக நம்மை நிற்கும்போது தேவன் நம்மை பாத்திரங்களாக உருவாக்குகிறார். அந்த களிமண்ணாகிய அந்த பாத்திரத்தை உண்டாக்கி அதற்குள்ளே 2 கொரிந்தியர் 4:7 ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் வைக்கிறார். அந்த பொக்கிஷம் அபிஷேகம், அந்த பொக்கிஷம் ரட்சிப்பு, அந்த பொக்கிஷம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியம், இவைகளெல்லாம் பொக்கிஷங்கள், மண்பாண்டங்கள் தான். எதை வச்சு மண்பாண்டம் சொல்கிறோம்? ரட்சிக்கப்படாதவன் விழுந்தாலும் கால் ஓடியுது, நம்ம விழுந்தாலும் கால் ஓடியுது. அவன் விழுந்தாலும் காயம் வருது, நம்ம விழுந்தாலும் காயம் வருது. ஆனால் அவனுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இந்த மண்பாண்டத்துக்குள்ள நமக்கு ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். அதுதான் ஆண்டவர் கொடுத்த அந்த அழைப்பு, ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த கிருபை. அவனுக்கு அது இல்லை. அவனும் மண்பாண்டம், நம்மளும் மண்பாண்டம் தான். அவனுக்கு அடிபடுது, நமக்கு அடிபடுது. அவனுக்கும் வெட்டுனா ரத்தம் வருது, நமக்கும் ரத்தம் வருது. மண்பாண்டங்கள் தான். ஆனால் இந்த மண்பாண்டங்களுக்குள்ள நமக்கு பொக்கிஷத்தை வைக்கிறார். அல்லேலூயா. நாம் அவருக்கு முன்பதாக மண்பாண்டங்களாக ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை ஒரு பொக்கிஷமாக, ஒரு பாத்திரமாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், பிசாசுக்கு முன்பதாக நம்ம யாராக இருக்கணும் அப்படின்னா, நம்ம கடின இருதயம் உள்ளவர்களாக இருக்கணும். பிசாசுக்கு முன்பதாக சில பேர் ரொம்ப இரக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்க பிசாசுக்கு கூட இறங்கிடுவாங்கங்க. பேய் வந்தால் கூட பேய்க்கு கூட இரக்கம் செய்வார். அவர் ரொம்ப நல்லவர். பேய்க்கு இரக்கம் செய்கிறவர் நல்லவராக இருக்க முடியுமா? பேய்க்கு இரக்கம் செய்கிறவர். இயேசு கிறிஸ்து என்னைக்காவது பேய்க்கு இரக்கம் பாராட்டியிருக்காரா? இரக்கமே பாராட்டல. ஒரே ஒரு முறை பேய் பிடிச்சேன் வந்தான். அந்த பேய் நான் பன்னிகளுக்குள்ளே போகிறேன்னு கேட்டுச்சு. அதுக்கு பேர் இரக்கம் இல்லை, பெர்மிஷன். அதுவே கேட்குது, நான் பன்னிக்குள்ளே போகிறேன். நீ பன்னிக்குள்ளே போனாலும் தண்ணிக்குள்ளே போனாலும் பேய் தான். நீ தண்ணிக்குள்ளே போனாலும் பிழைக்க போகிறதில்ல, நீ பன்னிக்குள்ளே போனாலும் பரலோகத்துக்கு வர போகிறதில்ல. பேய் தான். அது பன்னிக்குள்ளே போய் என்ன செஞ்சு, பன்னி கூட்டத்தை பூரா அழிச்சு போட்டுச்சு. அவ்வளோதான். வேறு பன்னிக்குள்ளேயே இருந்துச்சு.
பண்ணிக்குள்ளேயே தங்கிக்கிட்டு. அப்படி பண்ணிக்குள்ளேயே இருந்துச்சுன்னா இப்போ நமக்கிட்டலாம் வராது. பண்ணியில் இல்லை, இது நம்மளை சுற்றிக்கிட்டே வருது. அது பண்ணிக்குள்ள இல்லை. அப்போ தேவனுக்கு பிசாசுக்கு முன்பதாக நாம் கடின இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாத்திராகமும் 14:8 மோசே தேவனுடைய ஜனங்களை விடுவிக்க போகும்போது பார்வோன் அவனுடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினார். அவனுடைய இருதயம் பிசாசுக்கு முன்பதாக கடினப்படலை. யாருக்கு முன்பதாக கடினப்பட்டது? தேவனுக்குடைய காரியங்களுக்கு கடினப்பட்டது. ஆனால் நம்ம எதில் கடினம் காட்டணும் அப்படின்னா, பிசாசுக்கு கடினம் காட்டணும். அவன் எவ்வளோ இறக்கமாக வந்து பேசினான் சரி, உருக்கமாக பேசினான் சரி, அவனை கடினமாக இருக்கணும். அவனுக்கு முன்பதாக நம்முடைய இருதயம் ரொம்ப இலகிடக்கூடாது. அது ரொம்ப இலகின மனசுங்க. பெண்ணை கண்டா பேய் இறங்கும். ஆனால் பேயை கண்ட உடனே பெண்ணு தான் இறங்குச்சு. முதல்ல பெண்ணை கண்டு பேய் இறங்கலை, பேயை கண்டு பெண்ணு தான் இறங்குச்சு. அப்ப பேய் பெண்ணை கண்டா பேய் இறங்கும்னா அது இறக்கம் செய்யும்னு இல்லை அதனுடைய அர்த்தம். பெண்ணை கண்டவுடனே பேய் இறங்கும் அப்படின்னா பாவம் அந்த பொம்பளை நம்ம பிடிக்கக்கூடாது. பொம்பளையில தான் நிறைய பிடிக்குது. பாரியல எங்கேயாவது ஆம்பளை பிசாசு ஆடி இருக்காங்களா பார்த்தீங்களா? எந்த கன்வென்ஷன் போனாலும் பொம்பளை தான் ஆடுது. பொம்பளை பக்கம் போங்க சிஸ்டர்ஸ், அங்கிட்டு போங்க. அதே மாதிரி அபிஷேகமும் அங்கே தான் வந்து இறங்கி அங்கே போங்க, பிடிங்க பிடிங்க, மூடுங்க, ஆளை தூக்குங்க, எல்லாம் அங்கே தான் நடக்குது. இப்போ பெண்ணை கண்ட பேயும் இறங்கும். ஏவாளுக்குள்ளே வந்து இறங்கிச்சு பற்றிலா, முதல்ல பொம்பளையை கண்டு தான் இறங்கிச்சு. அதை பவுல் ரொம்ப இதாக சொல்லுவார். முன்பு ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள், முன்பு ஏவாளே வஞ்சிக்கப்பட்டாள், பெண்ணே வஞ்சிக்கப்பட்டாள். அப்படின்னா வஞ்சிக்கப்பட்டாள் என்ன? பேய் முதல்ல அவளுக்குள்ளே இறங்குச்சு. அது பெண்கள் ஜாக்கிரதை. ஆண்கள் ஜாக்கிரதை வேணாமா? ஆண்களும் ஜாக்கிரதை. இப்போ ரெண்டையும் சமமாக பார்க்குது. அப்போ ஏதேன் தோட்டத்தில் முதல்ல அப்படி பார்த்துச்சு. இப்போ ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அதனால தான் எல்லாம் உலகத்திலேயே எல்லாம் சமம்ன்றான். பேய் தான் சொல்லி கொடுத்துச்சு அது. அதனால் அதுவும் பேய் பார்த்துச்சு. எனக்கும் நீங்கள் என்ன ஆண் என்றும் இல்லை. ஆம்பளை கண்டோன்னு என்ன மீசை வச்சுருந்தா பயப்படுமா? அது கொஞ்சம் மீசை முரட்டு மீசையாக வச்சுருக்காரு, மாதிரி டெரராக இருப்பார், அவருக்கு வேண்டாம், அவன் இவருக்கு உள்ளே போக வேண்டாம், வேணாம், கொஞ்சம் ஒதுங்கிடுவான். சரி, மீசை எடுத்துட்டாரு, பாவம் மீசை இல்லாமல் இருக்கார், ரொம்ப சாதுவாக இருக்கார், மீசை எடுத்துட்டாரு, பாவமாக அப்ராணியாக இருக்கார், சரி நம்ம அவரை ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு இறங்க போதா? இல்லை. சரி, தாடி வச்சுருக்காரு, பாவம் ஒன்றும் செய்யாது. நீ எது வச்சாலும் சரி பிசாசு இறங்கவே மாட்டான். அவன்கிட்ட இறக்கம் கிடையாது. அவன்கிட்ட எது இறக்கம்? அவன் ஒரு ஆளுக்குள்ளே இறங்குவானே ஒழிய யாருக்கும் என்ன செய்ய மாட்டான், இரக்கம் பாராட்ட மாட்டான். சரி, அப்போ பிசாசுக்கு முன்பதாக நம்முடைய இருதயம் கடினமாக இருக்கணும். அப்போ தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கணும்? தேவனுக்கு முன்பதாக நம்முடைய இருதயம் சதையுள்ள இருதயமாக இருக்க வேண்டும். எசேக்கியேல் 36:26 வாசிப்போம். எசேக்கியேல் 36:26 தேவனுக்கு முன்பதாக சதையுள்ள இருதயம். எசேக்கியேல் 36:26 கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இந்த சதையான இருதயம், அங்கே கடின இருதயம் ஆண்டவருக்கு முன்பதாக. கடின இருதயம்னா என்ன சொன்னாலும் ஏறாது. இப்படியே பார்த்துக்கிட்டு பிரசங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும், முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். என்ன சொன்னார்? இப்போ என்னமோ சொன்னார், என்ன சொன்னார்? அவர் சொல்லுவார், எனக்கும் தெரியலையே. அவர்கிட்ட கேளு, என்ன சொன்னார்? தெரியலையே. சரி விடு, என்னமோ சொல்லிட்டு போகிறார். அப்படி இல்லை. கடின இருதயம் எவ்வளோதான் சொன்னாலும் அது ஒன்றும் உள்ளே போகாது. பிரசங்கம் முடித்து போய் கேட்டால் என்ன பேசினார்? நல்லா பேசினார். சில ஆள் பிரசங்கம் பண்ணது ஒரு வசனத்தையும் வச்சுக்கிற மாட்டான். இந்த மாதிரி இடையில 2 சோக்கு வருதா, கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி சொல்கிறோமா, நல்லா சிரிக்கிற மாதிரி சொன்னாருங்க, அந்த சிரிப்பு சொன்னார், நல்லா சொன்னார். அது யார்? பிசாசு.
சிரிக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு சீர்திருத்துறதை தள்ளுறது எது? பிசாசு. அவள் சிரிக்கிறது என்ன சொன்னார்னா 2 சோக்க சொல்லி விட்டு நம்மளையும் சிரிக்க வச்சுட்டு போயிடுவான். நம்ம கேட்டது என்ன பிரசங்கம்னு கேட்டோம், என்ன சொன்னார்னு கேட்டோம். அவர் சொன்ன சோக்க சொன்னோன்னா நமக்கும் சிரிப்பு வரும், அவனுக்கும் சிரிப்பு வரும், ஜோலி முடிஞ்சிச்சு. நம்ம கேட்டதை மறந்துடுவோம். அவனுக்கிட்டையும் அது இல்லை, அதனால் சொல்லி விட்டு மறக்கடிச்சிட்டு போயிடுவான். அப்போ நம்முடைய இருதயங்கள் தேவனுக்கு முன்பதாக சதையுள்ள இருதயம் அப்படின்னா, ஒரு சதைக்குள்ள ஈஸியாக ஒரு ஊசி பாய், கடினமான ஒரு கல்லில் ஒரு பாறையில் இதுக்குள்ளே ஒரு ஊசியை குத்துனா இறங்காது. இந்த மரத்தில் கூட கொஞ்சம் ஆணியை வச்சு அடித்தா இறங்கிற மரத்து கூட, இதில் சுத்தமாக அடித்தா இறங்காது, வேணால் உடையும், ஒன்று உடஞ்சி போகும். வச்சு ஆணியை வச்சு இருக்குண்ணா. ஆனால் சதையில் பாருங்கள், சின்ன ஊசி எடுத்து குத்துனாலும் உடனடியாக அந்த ஊசி உள்ளே போகும். ஒரு உணர்வு ஏற்படும். சதை, சரியான சதையில் என்ன இருக்கும்? ஒரு உணர்ச்சி உண்டாகும். உணர்வு. ஆண்டவருடைய வசனங்களை கேட்கும்போது உணர்வு அடைகிறவர்கள் சதையுள்ள இருதயத்தை உடையவர்கள். எவ்வளவுதான் வசனங்களை கேட்டாலும், எவ்வளவுதான் ஆண்டவருடைய வசனங்களை கேட்டாலும் ஒரு உணர்வே இல்லாமல் கல்லு மரம் மாதிரி, பொந்தமுள்ளி மாதிரி, எவ்வளோதான் கேட்டாலும் பொந்தமுள்ளி மாதிரி நிற்பான். நமக்கு ஒரு பொந்தமுள்ளி ஸ்டாப் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு பொந்தமுள்ளி கம்மு நிற்குது பொந்தமுள்ளி, இது குண்டுமுள்ளி. இப்படியே எனக்கு என்னப்பான் 3 பாட்டு பண்ணாலும் சரி, என்ன டேபிளை அடித்து பிரசங்கம் பண்ணாலும் சரி அசையாது. அது நெட்டையாய் நிற்கும். அது வாய் இருந்தும் பேசாது, கண்கள் இருந்தும் காணாது, கை இருந்தும் ஒன்றும் செய்யாது, கால் இருந்தும் நடவாது. அது அப்போ சதையுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு உணர்வுள்ள இருதயம், ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம், கீழ்ப்படுகிற இருதயம். ஆண்டவருடைய தேவனுக்கு முன்பதாக, பிசாசுக்கு முன்பதாக சிலர் சதையுள்ள இருதயமாக இருப்பாங்க. பிசாசு சொல்லும், நீ ஒன்றத்துக்கு லாய்க்கில், உடனே எடுத்துக்கிறான். பிசாசு யார் மூலமாவது வந்து பேசும், என்னமாவது ஒரு வார்த்தை வரும். அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க அன்னைக்கு நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த வார்த்தை மறந்துட்டேன் நான் நினைக்கிறேன், இன்னும் நான் மறக்கலை, செத்தாலும் மறக்க மாட்டேன். இன்னும் இந்த இருதயத்தில் என்ன செய்யுது? ஒரு ஓரத்தில் இருக்குது, அதெல்லாம் இருக்கும். இது சாத்தானுக்கு முன்பதாக சதையுள்ள இருதயமாக இருக்கக்கூடாது. சாத்தானுக்கு முன்பதாக கடின இருதயம். பிசாசே, நீ அதை சொல்கிறியா? அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதை நான் ரிசீவ் பண்ண மாட்டேன், அதற்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், அதற்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஆனால் கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. ஆமாம். அப்போ யாக்கோபு சொல்வார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது பிசாசு. நம்மகிட்ட பிரச்சனை ஏன் நம்மளை விட்டு பிசாசு ஓட மாட்டேங்குது அப்படின்னா, சுற்றி வருது, அது போக மாட்டேங்குது அப்படின்னா, நம்ம பிசாசுக்கு கீழ்ப்படிவோம், தேவனுக்கு ஒரு சின்ன மாற்றம் தான், வேறு ஒன்றும் இல்லை. பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சிருவோம். அது பிசாசு வந்து சொல்லும், நீ ஒன்றத்துக்கு லாயக்கில்லை, என்னத்தை நீ சபைக்கு போய் என்னத்தை கண்ட, என்னத்தை நீ ஆண்டவருக்காக, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாத்தியா அப்படின்னு நம்மக்கிட்ட பல இதை சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ எல்லாம் ஊழியத்துக்கு எதுக்கு வந்தா, தபார் ஒன்றும் சாதிக்க முடியல, ஒரு வேளை உன்னை அழைக்கலை ஊழ் இருக்கு. நம்மளை ஏற்கனவே நமக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கோம், அதை கொஞ்சம் போராடிக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டு இருப்போம். எவனாவது ஒரு ஆள் வந்து உங்களுக்கு அந்த அழைப்பு இல்லைங்க அப்படிங்க, உங்களுக்கெல்லாம் அந்த அழைப்பு இல்லைங்க, ஊழியத்தில் அழைப்பு இருந்தால் நேரம் ஒரு 1000 பேர் 500 பேர், நேரம் 3 கிளைச்சவை 7 கிளைச்சவை வந்திருக்கும்ல, அழைப்பு இல்லைன்னு சொல்லுவோம். எங்கள் அம்மாவே எனக்கு அழைப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் யார் சொல்லணும்? உனக்கெல்லாம் அழைப்பு இல்லைப்பா, பேசாமல் வந்திருப்பா அங்கிட்டு நம்ம ஊர் பக்கம். அதுலேயும் போய் தேனியில் போய் ஏன் ஊழியம் செய்கிற? அங்கிட்டலாம் ஊர் இல்லையா நம்ம ஊர் பக்கம், இந்த அங்கிட்டு சொந்தக்காரங்க பக்கம் ஊழியம் செஞ்சுருந்தா நேரம் ஒரு 10-20 பேர் வந்திருக்க மாட்டேன். இந்த அவாறு இந்த அவங்கெல்லாம் நம்ம ஊர் பக்கம் ஊழியம் செய்கிறாங்க, நம்ம ஊர் பக்கம் ஊழியம் செஞ்சவன் இப்போத்தான் போனேன், 3 சர்ச்சு கட்டிட்டான், பெரிய சர்ச்சு கட்டிட்டான், கார் வச்சுருக்கான், பைக் வச்சுருக்கான், எல்லாம் வச்சுருக்கான், நல்லா தான் இருக்கேன். அவங்கெல்லாம் ஊழியம் செய்யலை, நீங்கள் தான் புதுசாக போய் ஊழியம் செய்ய, புதுசு ஊழியம் தேனியில் போய் அங்கே ஒன்றத்தையும் காணோம், உள்ளதையும் விற்று விட்டு போய் இதெல்லாம் எப்படி எங்கள் அம்மாவாவது சர்றா இப்போ ஊரை பேசிட்டு போகிறாங்க, என்கரேஜ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கேன். ஊரில் தான் எல்லோரும் பேசுகிறான், உலகத்தில் எல்லோரும் பேசுகிறான், அருகில் உள்ளவன் பேசுகிறான், எல்லோரும் பேசுகிறாங்க. சரி, பேசி எப்படியோ ஒரு நேரம் எப்படியோ நீஞ்சி அடித்து ஏதோ ஆண்டோடைய கிருபை தாங்கிறது, நம்ம திறமையில் இல்லை. அவள் கிருபைன்னு ஒன்று வந்து இறங்கி நம்ம அழைச்சதுனால
அழைக்கலைன்னா அதுவும் இல்லை. நிற்க முடியுமா? நிற்க முடியாது. வேறு சொன்னார், ஒரு முறை தேனியில் ஊழியர் மீட்டிங் நடத்துவார். பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. நம்ம ஜெம்ஸில் இருந்தார் முன்னாடி, தயானந்தன் பாஸ் ஒரு முறை ஒரு சாட்சி சொன்னார். அவர் ஃபாரினுக்கு போய் பார்த்துருக்காரு. ஊழியத்துக்கு ஃபாரினில் போய் ஊழியத்தில் போய் பார்த்தும்போது வெள்ளைக்காரன் அவன் இந்த காதில் ஒரு பக்கம் தோடெல்லாம் போட்டிருப்பாங்க. வெள்ளைக்காரன் தோடு போட்டிருப்பேன், உடம்புல பச்சை குத்திருப்பேன், அரைக்கால் டவுசர் தான் சில நேரத்தில் போட்டிருப்பேன். அரைக்கால் டவுசரு, கருப்பு சட்டையெல்லாம் போட்டிருப்பேன், சேப்பு சட்டை போடுவேன், இதெல்லாம் போடுவேன். ஆனால் மேடையில் அற்புதங்கள் மேடையில் ஊழியம் செய்தால் டச்சுங்கிறேன். இந்த டச்சு போன் வர்றதுக்கு முன்னாடியே, ஆமாம், இப்போ டச்சுங்கிறான், விழுகிறான் முழுன்னு. நான் டெல்லியில் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஊட்டியில், அப்போ பாஸ்டர் என்னை, அப்போ நாங்கள் பைபிள் காலேஜிலேருந்து டெல்லி செமினாருக்கு கூப்பிட்டு போனாங்க. டெல்லியில் அப்போ டெல்லியில் ரோச்சர் ஹஸ்மா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியர், அவர் செமினாருக்கு வந்திருந்தார். அதுக்கு எல்லோரும் போகிறாங்க அப்படின்னு சொல்லி பாஸ்டருக்கு நான் கடிதம் போட்டிருந்தேன் பைபிள் காலேஜிலேருந்து. அந்த மாதிரி அப்போ 300 ரூபா டிக்கெட், இப்போ 150 ரூபா அப் அண்ட் டவுன் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வேஷன், மற்ற செலவெல்லாம் அவங்க பார்த்துக்குருவாங்க. 300 ரூபா இருந்தால் போதும். அப்போ வேணும்னு சொன்னாங்க. அவங்கெல்லாம் 300 ரூபா கட்டுங்கன்னு பைபிள் காலேஜில் கேட்டான். அப்போ பாஸ்டர் அப்போ ஆர்எஸ் மங்கலத்தில் இருந்தார். அப்புறம் ராமேஸ்வரம் வரலைன்னு நினைக்கிறேன், 96 அப்புறம் வந்துட்டு 96 வந்துட்டாரோ தெரியல. அப்போ அங்கே இருந்தார். அப்போ கடிதம் எழுதினேன் நான், இந்த மாதிரி பைபிள் காலேஜிலேருந்து என்னை கூப்பிட்டு போகிறாங்க, எனக்கு 300 ரூபா வேணும் அப்படின்னு எழுதியிருந்தேன். அப்போ அவர் அப்போ அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். அதுக்கப்புறம் அந்த சாட்சியை சொன்னார். அப்போ உனக்கு 300 ரூபா நீங்கள் கேட்ட உன்னை எப்படியாவது அனுப்பணும், ஆனால் எனக்கு 300 ரூபா இல்லை. நான் யாராவது கரெக்டாக உன் கடிதம் கரெக்டாக எனக்கு அந்த டேட்டு வந்துருச்சு, நெருங்கிருச்சு. அவள் கரெக்டாக இருக்கேன், ரூமில் இருக்கேன், ஒரு அம்மா கொண்டு 300 ரூபா கொடுத்துச்சுரா, அதை அப்படியே உனக்கு எமோவ் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. அப்போ அதை வாங்கிட்டு அப்படியே டெல்லி செமினார் போயிருந்தேன். அங்கே ரோச்சர் ஹஸ்மான் வந்திருந்தார். அப்போ நம்ம பைபிள் காலேஜில் படிக்கிற நேரம் இப்படியே இங்கேருந்து டச்சுன்னெலாம் சொல்ல மாட்டார், கையத்தான் அப்படின்னாரு. முழுன்னு விழுகிறாங்க. அடுத்து வரிசையாக ஜெபம் பண்ண போனாங்க. எல்லா பயிலுக்கும் போன உடனே அப்படின்னு வைக்கிறாரு, வச்சா கிறங்கி அடித்து விழுகிறாங்க. எங்களையும் பைபிள் காலேஜ் பையங்களை பூரா கூப்பிட்டு போனாங்க. நானும் இப்படி விழுந்தால் அபிஷேகத்தில் ஏதோ ஒரு அபிஷேகம் இறங்குது போல் இருக்குது, நமக்கும் இறங்கும். நானும் என்னைய வரிசையில் நிப்பாட்டினாங்க, நானும் போனேன். என்னையும் இப்படியே பண்ணாப்புல எனக்கு ஒன்றுமே இறங்கவும் இல்லை, நான் விழுகவும் இல்லை. அப்போவே உனக்கு கிடைக்க மாட்டேங்க, என்னன்னு தெரியல, ஒன்றும் விழுவும் இல்லை. அப்புறம் பார்த்தாரு, ட்ரைன்னாரு. என்னத்த ட்ரை? இங்கே தான் ட்ரையாக இருக்க, ஆல்ரெடி ட்ரை, அப்புறம் என்ன ட்ரை? அவன் பார்த்தாரு, கோ அங்கே கூட்டம் கூகுன்னு பல ஆயிரம் பேர் கூடியிருக்காங்க. ஊழியர் மீட்டிங்கிலே பல ஆயிரம் பேர், ஹோல் இந்தியா வந்திருந்தாங்க. அங்கே இந்தியா முழுவதும் உள்ள ஊழியக்காரங்க அங்கே இருந்தாங்க, தமிழ்நாடு எல்லாமே. அப்போ இங்கெல்லாம் போயிட்டு அதை எதுக்கு சொல்ல வந்தேன், தயானந்தன் போய் அற்புத அடையாளங்கள்லாம் நடக்குது. இவர் ரூமில் போய் ஜெபம் பண்ணாராம். என்ன ஆண்டவரே, நான் இங்கேருந்து இங்கே வந்திருக்கேன், இவ்வளோதான் ஊழியம் செய்கிறேன், இவங்க நம்ம மாதிரிலாம் இல்லை, என்னமோ டவுசர் போட்டுக்கிட்டு திடுறான், அவன் பாட்டில் காரில் தொங்கட்டான் போட்டுக்கிட்டு திடுறான், டச்சுங்கிறான், விழுகிறாங்க, அற்புதம் பேய் ஓடுது, இந்த சாட்சியை கொண்டு வந்து நிறுத்துறாங்க, எனக்கு இந்த இடுப்பு வலி இருந்துச்சு, இப்பொழுது நான் நடக்கிறேன், நடக்க காமிக்கிறான். ஒரு அற்புதமும் எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, நானும் இந்தியாவிலேருந்து ஒரு ஊழியக்காரன் வந்திருக்கேனே அப்படின்னு சொன்னாராம். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம் ரூமில். ஆண்டவர் சொன்னாராம், டேய், அவனுக்கு இந்த அற்புதம் செஞ்சாத்தான் அவன் ஊழியம் செய்வான், இல்லைன்னா ஊழியத்தை விட்டு ஓடி போயிடுவான். நீ அப்படி இல்லை, ஒரு அற்புதமும் உன்னை கொண்டு செய்யாட்டால் நீ ஊழியம் செய்வேன். ஒரு அற்புதமும் உன் மூலமாக நடக்காட்டாலும் நீ ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருப்ப. சபையில் இருக்கிறவன் போனாலும் நீ பாட்டு பாடிக்கிட்டே இருப்ப, பிரசவம் பண்ணிக்கிட்டே இருப்ப. அவனுக்கு அப்படி இல்லை, கூட்டம் நிறைய பார்த்தா தான் ஊழியம் செய்வான். கூட்டம் இல்லைன்னா சில பேனுக்கு பாட்டு வராது, சில ஆளுக்கு பிரசங்கம் வராது, கூட்டத்தை பார்ப்பாங்க. கூட்டம் இல்லைன்னா ஆமேன், நான் சில வார்த்தைகள் உங்களிடத்தில் பேசலாம் என்று வந்தேன், ஸ்தோத்திரம், அதை ஜெபத்தில் நடத்திட்டு போகலாம்னு நினைக்கிறேன்றான். ஏன்னா 3-4 பேர் தானே இருக்காங்க. இப்படியெல்லாம் பெருமை வரக்கூடாதுதான், நம்மளையெல்லாம் 2 பேர்லேருந்து ஆரம்பித்தார். அதனால் வராது, எங்களுக்கெல்லாம் வராது. கூட்டம் வந்தாலும் ஒன்று தான், ஒருத்தனை வராட்டாலும் ஒன்று தான். வெறும் பைக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுவான். வானமே கேள், பூமியே செவி கொடு.
அப்படித்தான் தாசியாபுர சங்கர் ஐயா வந்து ராம்நாட்டில் 7 வருஷம் பிரசவம் பண்ணியிருக்கிறார். கேள்விப்பட்டேன் சாட்சி. வானமேக்கல் பூமியை செவிவிடு 2 ஊழியக்காரங்க, அவங்க கொட்டடிச்சு முடிச்ச ஒருபாடு தூங்கிடுவாங்க. இவர் ஐயா பிரசங்க ஆயா ஊயான்னு அடித்து பேசுவார். அப்படிலாம் பேசினவருக்குனுடைய அவங்களுடைய வித்திலையாக்கு நம்ம பிறந்து வந்திருக்கோம். அல்லேலூயா. அதனால் 2 பேர் இருந்தாலும் ஒன்று தான், 2000 பேர் 200 பேர் ஒருவேளை பின்னாட்கள் ஆட்களை தரும்போது நமக்கு இந்த பெருமை வந்துடக்கூடாது இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களை நீ கானானுக்கு போகும்போது, நீ அங்கே ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது உன்னுடைய இருதயம் கெட்டு போய்விடக்கூடாதுங்கிறதுக்காக உன்னை நான் சிறுமைப்படுத்தி என்ன செய்ய வனாந்தரத்தில் உன்னை சிறுமைப்படுத்தி நடத்தினேன். உபாகமம் 4 நினைக்கிறேன். அதில் நான் உன்னை சிறுமைப்படுத்தி நடத்தினேன்னு சொல்கிறார். சில நேரங்களில் கர்த்தர் நம்ம எப்படி நடத்துவார், அதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வலிக்குது, அவமானமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, என்ன செய்கிறது? வலிச்சாலும் நம்மளை நேசிக்கிறதுனால ஆண்டவர் விட மாட்டாரே, ஸ்தோத்திரம். அதனால் எப்படினாலும் அப்போ எங்கள் அம்மாவே அப்படி சொல்கிறாங்களே, உனக்கெல்லாம் அழைப்பு இல்லைப்பா, வாப்பா இங்கே என்ன போய் தேனியில் எங்கள் சொந்தக்காரன்ட்ட நிறைய பேர்கிட்ட சொல்லிவிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா உங்கள்கிட்டையும் சில பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவன் சொல்லுவாங்க, அது என்ன ஊழியம் செய்கிறாங்க, இங்கேருந்து போய் தேனியில் போய் ஏன் அப்படி செய்யணும், இங்கிட்டலாம் ஊழியம் செய்ய முடியாதா, அங்கே போய் ஒன்றும் இல்லாமல் சும்மா வனாந்திரத்தில் உக்காந்துக்கிட்டு அப்படின்னு. நானும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்லணுமே. எங்கள் அம்மா சொல்கிறது சரி, கர்த்தர் நாளைக்கே டேய் இங்கே உன்னை வைக்கல, புறப்பட்டு போ அப்படின்னு அவர் சொன்னால் என்ன செய்வோம்? போவோம். இல்லை இங்கே இருந்து சான்னு சொன்னால் சாவோம். பரலோகத்துக்காவது போகலாம்ல. முதல்ல நம்ம பரலோகத்துக்கு போகணும், அப்புறம் ஊழியம் செஞ்சுக்கிருவேன். முதல்ல நம்ம பரலோகத்துக்கு போவோம். கிறிஸ்டியானியா சொல்லுவார், தான் சேர்த்து மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். நம்ம சேர்த்து மீன் பிடிச்சி என்ன பிரயோஜனம்? தான் சேர்த்து மீன் பிடிக்கக்கூடாது. அதனால் நம்மளாவது பிழைச்சி போவோம். சரி, நமக்கு ரொம்ப ஆறுதல். நம்மளாம் இப்படித்தானே பிரசங்கம் பண்ணணும். நமக்கு 1000 பேர் 500 வந்தால் வேறு மாதிரி தரிசனம். 500 நீங்கள் அடுத்த முறை பார்க்கும் பொழுது 1000களாக, பல லட்சங்களாக, பால் யாங்குச்சோக்களாக அப்படின்னு பிரசங்கம் பண்ண நமக்கு குளிராக இருக்கேன். நம்ம இப்போ இந்த நிலைமையில் இருக்கோம். நம்ம இதுதான் நமக்கு ஆறுதல். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், இதுதான் இயேசுவின் ஊழியம். அவரும் 12, 12ல் 1 வச்சு 11, நம்மளும் அந்த லெவலில். சரி, சோத்திரம். சரி, அப்போ சதையுள்ள இருதயம் மொத்தம் ஒரு 7 காரியங்கள் பேசலாம் என்று நினச்சேன். இது ஆண்டவர் கிருபையில் எதுக்குன்னு தெரியாது. நான் காலையில் போய் ஜெபம் பண்ணி சும்மா உட்கார்ந்து இருக்கும்போது கிடைச்ச ஒரு பாயிண்ட்டுகள், மொத்தம் ஒரு 12 பாயிண்ட் கிடச்சிது. நான் பாட்டில் எழுதுனேன். இன்றைக்கி பிரசவம் பண்ணணும்னு நினச்சி எழுதலை. என்றைக்கோ ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணலாம். நான் எப்பவும் அப்படி எழுதிக்கிட்டு இருந்தேன். ஏன்னு தெரியாது. தேவனுக்கு திடீர்னு சீட்டு விழுந்தது. சரி, வேறு ஏதாவது செய்தி எழுப்போம்னு நினச்சேன். கடைசியில் இதைத்தான் ஆண்டவர் உந்துனதுனால அதை எடுத்து செஞ்சுருக்கேன். தேவனுக்கு முன்பாக சதையுள்ள இருதயமாக இருக்க வேண்டும். 3வது காரியம், பிசாசுக்கு முன்பாக நாம் எதிரியாக இருக்க வேண்டும். பிசாசுக்கு முன்பதாக, பிசாசுக்கு ஒரு நாளும் ஃப்ரெண்ட் ஆகிடக்கூடாது. அவன் நம்மளை ஃப்ரெண்டாக்க பார்ப்பான், நம்மளுக்கு சிநேகிதன் ஆக்க பார்ப்பான். யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, உலகத்திற்கு சிநேகிதராயிராதிருங்கள். வாசிங்கள், யாக்கோபு 4:4. உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்கக்கூடாது. உலகம் அப்படின்னா உலகம், பிசாசு, பாவம், 3 ட்ரினிட்டி. எப்படி தேவனுக்குள்ள ஒரு ட்ரினிட்டி திரித்துவம் இருக்கிறதோ, தேவனுக்குள்ள ஒரு திரித்துவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இது தெய்வீகத்தின் ட்ரினிட்டி, திரித்துவம். பிசாசு ஒரு திரித்துவத்தில் அவன் இருக்கான். பழு சர்ப்பம், பிசாசு, கள்ளத்தீர்க்கதரிசி. உலகம், மாம்சம், பிசாசு, இவங்க எல்லாம் திரித்துவமாக தான் இருப்பாங்க. இயேசு இருக்கிற இடத்துல பிதா இருப்பார், பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். பிதா இருக்கிற இடத்துல குமாரன் இருப்பார், பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல பிதாவும் இருப்பார், குமாரனும் இருப்பார். அதான் திரித்துவம். அப்ப உலகம் இருக்கிற இடத்துல பிசாசு இருப்பான், கள்ளத்தீர்க்கதரிசி இருப்பான். கள்ளத்தீர்க்கதரிசி இடத்துலத்தையும் பிசாசு இருப்பான். உலகம் இருக்கிற இடத்துலையும் பிசாசு இருப்பான். அவனை பிரிக்க முடியாது, திரித்துவம். அவ உலகம் என்றால் பிசாசுக்கு சிநேகிதனாயிராதிருங்கள்.
பிசாசுக்கு எதிரியாக இருக்கணும். நம்ம பிசாசுக்கு இப்போ சிநேகிதனுக்கு ஆப்போசிட் என்ன? எதிரி. நண்பனுக்கு ஆப்போசிட்டு எதிரி. அவ பிசாசுக்கு நண்பராயிடக்கூடாது. மச்சான் மச்சி, பிசாசுக்கு சிநேகிதரா, ஃப்ரெண்டு. பிசாசுக்கு நம்ம எப்பவுமே எதிரி. அல்லேலூயா. பிசாசுக்கு எதிரியாகவே இருப்பான். அவன் கண்டா எதிரி, நம்மளை ஒரு எதிரியாக பார்க்குற மாதிரி அவன் பார்ப்பான். நாமளும் அவனை எதிரியாகத்தான் வச்சுக்கொள்ளணும். அல்லேலூயா, சோத்திரம். ஆனால் தேவனுக்கு முன்பதாக நாம் சிநேகிதர்களாக இருக்க வேண்டும். வாசிங்கள் யாத்ராகமம் 33:11 யாக்கோபு 2:23 வாசித்தால், தேவனுக்கு முன்பதாக நாம் சிநேகிதர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு எதிரியாக மாறி இருக்கக்கூடாது. பிசாசுக்கு எதிரியாக இருக்க வேண்டும். தேவனுக்கு சிநேகிதர்களாக இருக்க வேண்டும். யாக்கோபு 2:23, யாத்ராகமம் 33:11. எவன்? ஆபிரகாம். ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதன், பிசாசுக்கு எதிரி. பிசாசு வந்து சொல்கிறான், உனக்கு எல்லாம் கற்பமெல்லாம் செத்து போச்சு, சரீரம் செத்து போச்சு, சாராளுக்கு கற்பம் செத்து போச்சு, ஆபிரகாமுக்கு சரீரம் செத்து போச்சு. வாக்கு தத்தம்லாம் எங்கே? எங்கள் அம்மா சொன்னது மாதிரி எங்கே வாக்கு தத்தமாக நிறைவேற போகுது? என்ன அங்கே ஒன்றைத்தையும் காணா, என்ன ஒன்றும் ஆக போகுது அப்படின்னு சொல்லி என்னத்தையாவது ஒன்று பிசாசு பேசிக்கிட்டே இருக்குண்ணா. ஆனால் அவன் கர்த்தருக்கு சிநேகிதனாக இருந்ததுனால இடையில ஒரு முறை மிஸ் ஆனா. அது மிஸ் பண்ண காரணம், அது மிஸ் மூலமாக வந்தால் ஒரு மிஸ்ஸிங். மிஸ் மூலமாக வந்த ஒரு மிஸ்ஸிங். யாரு? மிஸ்ஸஸ் ஆகாரா. சாராள் மூலமாக வந்த ஒரு மிஸ்ஸிங். அந்த மிஸ்ஸிங் தான் யாரு? ஆகார். அந்த ஒரு மிஸ்ஸஸ் மூலமாக வந்த ஒரு மிஸ்ஸிங். அதுக்கப்புறம் ஆண்டவர் 17ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அவனை பலப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். அவன் கண்மலையாக பாறையாக மாறுகிறான். அவன் பிசாசுக்கு எதிரியாக மாறி தேவனுக்கு சிநேகிதனாக இருந்து, அவன் என் சரீரம் செத்து போனாலும் அதை உயிர்ப்பித்து தாம் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசித்து விசுவாசத்திலே வல்லவனானால் தேவனுக்கு அவனை குறித்து நம்முடைய யாக்கோபு நிருபத்தில், புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் யாக்கோபின் மூலமாக அவன் தேவனுக்கு சிநேகிதனாயிருந்தான், பிசாசுக்கு எதிரியாயிருந்தான் என்று அவனை குறித்து சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு சில வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருப்பான். நிறைய பேசுவான். குடும்பத்தை குறித்து பேசுவான், பிள்ளையை குறித்து பேசுவான். உன் பிள்ளைகள்லாம் ஒன்றுத்துக்கு உதவாது, உன் பிள்ளைகளாம் எங்கே ஊழியம் செய்ய போகுது, உன் பிள்ளைகள்லாம் எங்கே, அவங்களே எப்படி இருக்கான், இவன் எங்கே தேர்வான். நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொல்லிடுற வாக்கு தத்தங்களை நம்ம பிசாஸ் அதை அவன் சொல்கிறத கேட்டோம்னா நம்ம யாருக்கு ஃப்ரெண்டு? பிசாசுக்கு ஃப்ரெண்டு. தேவன் சொல்கிறத கேட்டோம்னா யாருக்கு ஃப்ரெண்டு? மோசையை குறித்தும் யாத்ராகமம் 33:11 மோசையை யாரு? தேவனுக்கு யாரா இருந்தானோ? சிநேகிதனாக இருந்தான். கர்த்தர் மோசையோடு கூட ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல என்ன செய்தார்? பேசினார். ஒரு ஃப்ரெண்டோடு பேசுகிறது போல. அந்த அளவுக்கு ஒரு சிநேகிதனாக இருந்தான். சிநேகிதனோடு பேசுகிறது போல. அப்போ தேவனுக்கு முன்பதாக நாம் ஒரு சிநேகிதர்களாக இருக்க வேண்டும். 4வது, பிசாசுக்கு முன்பதாக நாம் ஒரு ராஜாவாக இருக்க வேண்டும். பிசாசுக்கு முன்பதாக எப்படி ராஜா? என்னையா ராஜா, நம்மளா ராஜா கூச்சான்னு சொல்லக்கூடாது. ராஜாவா நம்ம? அடிமை. பிசாசுக்கு முன்பதாக நம்ம அடிமை இல்லை. நம்ம ஆள் பிசாசுக்கு முன்பதாக நான் அடிமை, என்னைய விட்டுரு, நான் தெல்லு பூச்சி, நான் புள்ள பூச்சி, என்னைய விட்டுரு, நான் தூசி தும்பட்டை குப்பை கூளம் சாணி நரகல் அப்படின்னு பிசாசுக்கு முன்பதாகலாம் ரொம்ப தாழ்த்தோம், என்னை விட்டுரு அப்படின்னு. ஆனால் பிசாசுக்கு முன்பதாக நம்ம எப்போதுமே
ராஜாவாக காட்டிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படிதான் ஆக்கி வச்சிருக்கிறார். வாசிங்கள வசனங்களை வெளிப்படுத்தல் 1:6, 1 பேதுரு 2:9 இந்த வசனங்களை குறித்து கொள்ளுங்க. அதே ஊழியர்கள் ஒரு சில தான் விசுவாசி, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். வெளிப்படுத்தல் 1:6, 1 பேதுரு 2:9 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாவாக ஆக்கி வைத்திருக்கிறார். அப்ப ராஜா தேவனுக்கு முன்பதாக அவர் நம்ம ராஜாவை ஆக்கினாலும் ஆண்டவருக்கு முன்பாடு பெரிய நாம் பெரிய ராஜான்னு சொல்லக்கூடாது. அப்போ தூசி தும்பட்டைன்லாம் நம்ம நம்மளை என்ன செய்யலாம், தாழ்த்தலாம். ஆனால் பிசாசுக்கு முன்பதாக நம்ம ஒரு ராஜாவாக, ராஜானா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒன்று அதிகாரம். ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள், சகல வானத்தின் கீழும் பூமியின் மேலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் புறப்பட்டு போங்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினாலே நோய்களை குணமாக்குவீர்கள். இதெல்லாம் அதிகாரங்கள். இந்த அதிகார பிசாசுக்கு முன்பதாக அதிகாரம். அதுக்கிட்ட போய் நான் அடிமைன்னு ஒப்பு கொடுத்துடக்கூடாது. அதுக்கு முன்பதாக கர்த்தர் நம்மை ராஜாக்களாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிசாசுக்கு முன்பதாக நம்ம ராஜாவாக காமிக்கணும். ஊரில் ஒரு பழமொழி உண்டு, வீட்டில் கூழை குடித்தாலும் வெளியில் போகும்போது எப்படி போகணுமா, கொப்பளிக்கிறது பன்னீராக இருக்கணுமா. கொப்பளிக்கிறது பன்னீர், கூழை தான் சாப்பிட்றோம், வெளியில் போய் அப்படி பன்னீரை கொப்பளிப்பேன். சில ஆள் பழைய சோத்தை சாப்பிட்டுட்டு இலையில் இந்த நெய்யை தடவி போட்டுருவான். வெறும் பட்டை மிளகை கடிச்சிக்கிட்டு சோறு சாப்பிடுவாங்க, தொட்டுக்கிற கூட கூட்டுருக்கு ஒன்றும் இருக்காது. ஆனால் அவர் சாப்பிட்டுட்டு ஒரு பழைய சோறு தான் சாப்பிட்ருப்பார். வெளியே என்ன சொல்கிறார் தெரியுமா, அப்படி வீட்டுக்கு வெளியே வருவார், தெருவில் அப்படின்னு ஒரு ஏப்பம் விட்டுக்கிறார். என்ன சாப்பிட்டாச்சா அப்படின்னு நம்மளை கேட்பார். அப்படின்னு வேப்பம் விட்டுக்கிட்டு பெரிய லெவலில் சாப்பிட்ட மாதிரி நல்லா சாப்பிட்டாச்சே நீ என்ன வேற எவன் கேட்குறதுக்கு முன்னாடி இவர் கேட்பார் ஒவ்வொருத்தனா, வீட்டில் என்ன குழம்பு, அவனும் ஏப்பம் விட்டு சாப்பிட்டாருன்னா அவர் நல்லா சாப்பிட்ருக்காரா அப்படி இப்படிலாம் பில்டப்பு. ஒருத்தர் சொல்லுவார், அவர் ரோட்டில் சொல்லிட்டு போவார், வீதியில் வெள்ளை வெட்டி வீட்டை பார்த்தா முள்ள மாதிரிம்பார். அவரை திட்டிட்டு போவார் வீதியில். ஆமாம், அவர் இப்படியெல்லாம் சொல்லிட்டு போவார். இதுபோல் நம்ம அப்படி நடிக்கிறது இல்லை, பிசாசுக்கு முன்பதாக நம்ம ராஜாக்களாக நிற்க வேண்டும். அப்போ தேவனுக்கு முன்பதாக நம்ம யாராக நிற்கணும்? தேவனுக்கு முன்பதாக ஒரு அடிமையாக இருக்கணும். லூக்கா 1:38 மரியாளிடத்தில் தேவனுடைய தூதன் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்து சொன்ன பொழுது, தேவனுடைய பரலோக திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்கு மரியாளிடத்திலிருந்து தேவதூதன் ஒரு வார்த்தையை சொன்ன பொழுது, அவள் அந்த வார்த்தையை கேட்டவுடனே, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ரோமர் 6:22 நீங்கள் அடிமைகளில் ஆனந்த நாளினாலே, நீங்கள் அடிமைகள் ஆனபடியினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன் பரலோகம், நித்திய ஜீவன் பரலோகம். அப்போ 2 காரியம், அடிமையாக ஒப்பு கொடுத்தா, ஆண்டவர்கிட்ட அடிமையாயிட்டா, தேவனுக்கு அடிமையாயிட்டா. அடிமைன்னு நம்ம சும்மா அடிமை நான் ஆண்டவரேன்னு பாட்டு பாடுறதில்ல, ஆண்டவருக்கு அடிமை ஆயிட்டோம் அப்படின்னா, இதோ மரியாள் மாதிரி, இதோ உம்முடைய சித்தம் நிறைவேறுவதற்கு நான் அடிமை, நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு அடிமை என்று தேவனுக்கு முன்பாக தன்னை அர்ப்பணித்தாள். ஆகவே பரலோகம் வைத்திருந்த முழு உலகத்துக்குரிய திட்டம், தேவ திட்டம், முழு உலகத்துக்கும் அகில உலகத்துக்கும் எல்லா சந்ததிக்கும் 1000 சந்ததிகள் வரைக்கும் உலகம் அழியும் வரைக்கும் நடக்க போகிற மிகப்பெரிய ஒரு தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு பாக்கியம் ஒரு மரியாளிடத்திலிருந்து கிடைத்தது. காரணம், தன்னை அடிமை என்று கர்த்தருக்கு முன்பதாக ஒப்பு கொடுத்தாள். அடிமை என்று சொன்ன பொழுது அவளை கொண்டு கர்த்தர் மிகப்பெரிய திட்டத்தை செய்தாள். அவள் அடிமை என்று ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தால், ரோமரில் பவுல் சொல்லுகிறார், அங்கே பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும் பலம். அடிமையாக ஒப்பு கொடுக்க நமக்கு என்ன பலன்? பரிசுத்தமாகுதல் உண்டாகும். பரிசுத்தம் 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 பரிசுத்தப்படுத்தும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறனால ஆக முடியுமா? அடிமையாக ஒப்பு கொடுத்தா பரிசுத்தமாயிடலாம். அல்லேலூயா. அதனுடைய பலன் பரிசுத்தம். அடுத்த முடிவு என்ன? பரிசுத்தத்தின் முடிவு நித்திய ஜீவன் என்றால் பரலோகம் கிடைக்கிறது. ஆண்டவருக்கு நம்ம அடிமைகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் 4வது.
ஐந்தாவது வாசித்துட்டு வசந்தம் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். 8 போது பிசாசுக்கு முன்பதாக நாம் ஒரு அறிவாளியாக இருக்க வேண்டும். பிசாசுக்கு முன்பதாக முட்டாளாக இருந்தால் அவன் ஏமாற்றிட்டு போயிடுவான். ஏவாள் பிசாசுக்கு முன்பதாக ஒரு முட்டாளாக இருந்துட்டான். ஏவாள் ஏமாற காரணம் ஏசாயாவில் சொல்லியிருக்கு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார். ஓசியாவில் சொல்லியிருக்கு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அப்போ அறிவில்லாமையினால் எந்த அறிவு? தேவன் நம்ம யாராக வைத்திருக்கிறார். ஏவாள் இடத்துல வந்து பிசாசு சொல்கிறான், நீங்கள் இந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னதுண்டோ? ஆமாம். இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் மரித்து விடுவீர்கள் என்று கர்த்தர் எங்களுக்கு சொன்னார். அவன் சொல்லுகிறான், நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே. அதுக்கு பதிலாக யாரா மாறுவீங்க? நீங்கள் தேவர்களைப் போல தேவனாக மாறிவிடுவீர்கள் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்கிறான். இந்த அறிவு இல்லாமல் போச்சு. நம்ம கர்த்தரை ஏற்கனவே யாருடைய சாயலில் அவங்கள வச்சிருக்கிறார்? அவங்க ஏற்கனவே தேவ சாயல் தாங்க. தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தேவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தேவர்கள், தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சாயல் அடைந்தவர்கள். இந்த அறிவில்லை, தேவனை போல மாத்துறாரா? அது சொல்லியிருக்கணும், ஏற்கனவே கர்த்தர் அவருடைய சாயலில் தான் எங்களை என்ன செய்திருக்கிறார். இந்த அறிவில்லை. அறிவில்லாமையினால் ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள், சிறைப்பட்டு போகிறார்கள், அழிந்து போகிறார்கள். அப்போ இந்த அறிவில்லாதல பயன்படுத்துகிறான் பாருங்க. அப்போ தேவனுக்கு முன்பதாக நம்ம யாராக இருக்கணும்? பிசாசுக்கு முன்பதாக யாராக இருக்கணும்? பிசாசுக்கு முன்பதாக அறிவாளிகளாக இருக்கணும். எந்த விதத்தில் ஏமாத்திடக்கூடாது. அதுக்குத்தான் இப்போ நம்மளை கூப்பிட்டு வச்சு வருஷம் கூப்பிட்டு வச்சு வாரம் கூப்பிட்டு வச்சு எதுக்கு நம்மளை மாற்றணும்னா, பிசாசுக்கு முன்பதாக நம்முடைய பிள்ளைகள் அறிவாளிகளாக மாறிட்டான்னா பிசாசு என்ன செய்ய முடியாது. உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவான், உன்னை வஞ்சித்திருவேன், உன்னை ஏமாற்றி போடுவான். அப்படி வந்து பிரசவம் பண்ணுவாங்க, இப்படி பிரசவம் பண்ணுவான். அதுக்காகத்தான் நான் உட்காந்துங்கன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன், சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆமையா, அதுக்காகத்தாயா நாங்களும் தூங்கிக்கிட்டே இருக்கோம். அதுதான் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்கய்யா, நாங்கள் தூங்கிக்கிட்டே இருக்கோம். தூங்காட்டாலும் அப்படியே எலி நுழைஞ்சிருச்சான்னு மேலே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ இதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் எழுதி வச்சிட்டோம்னா, இந்த அறிவு இருந்தால், இந்த அறிவு வேணும். வேத அறிவு, வசன அறிவு, தேவன் நம்ம யாராய் வைத்திருக்கிறார் என்ற அறிவு, தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு. அறிவில் வேத அறிவு இருக்குது, தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு இருக்குது, பிசாசை அறிகிற அறிவு இருக்குது. பிசாசின் தந்திரங்களை நீங்கள் அறியாதவைகள், பிசாசை குறித்த அறிவு வேணும். அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். என்னடா அவர் பிசாசை சொல்லிக்கிட்டே இருக்கிறார்? தியாலஜியில் ஒன்று, இறையியலில் ஒன்று, பிசாசுன்னு ஒரு சப்ஜெக்டு. எப்படி தூதர்களை படிக்கிறோமோ அதே மாதிரி பிசாசு ஒரு சப்ஜெக்ட். தேவனை எப்படி படிக்கிறோமோ அதே மாதிரி பிசாசு ஒரு சப்ஜெக்ட். ஏன் தியாலஜியில் இறையியலில் பிதா, குமாரன், பரிசுத்தாவியான மூவரை குறித்தும் ஒரு தியாலஜி இருக்குது, இறையியல் இருக்குது. அதே மாதிரி பிசாசு, கள்ளத்தீர்க்கதரிசி, வலு சொற்பம் மூன்றையும் குறித்து பிசாசை குறித்த ஒரு பெரிய பாடம் இருக்குது. ஏன் அவங்க தெரியாமையே வச்சுருக்காங்க? இல்லை பிசாசை பற்றி சொல்லி கொடுத்து நம்மளாம் பிசாசைக்கு விடுறதுக்கா, அல்லது பிசாசு மாதிரி நடக்கிறதுக்கா? இல்லை, பிசாசின் தந்திரங்கள். அந்த கொடைக்கானலுக்கு போகும்போது, இங்கு மிருகங்கள் ஜாக்கிரதை, சிங்கம் நடமாடுகிற பூங்கா, கவனமாக செல்லவும். சென்னையில் என்னது போனமே நம்மெல்லாம், வண்டலூர் பீச்சாப்பா, வண்டலூர் அந்த மிருக காட்சி சாலை, அதுகளோக்கா பார்க்க போனோம். நிறைய போர்டு போட்டிருக்க, ஜாக்கிரதை ஜாக்கிரதை. ஒரு காண்டாமிருகம் இருக்குது, அதெல்லாம் நல்லா வேலை கட்டி வச்சுருக்கான். நம்மளால் ஆர்வ கோளாறில் ஏறி குதிச்சிருவான். எழுதி போட்டாலும் நம்மளால், அது சும்மா எழுதி போட்டிருக்கான், எங்கே அங்கிட்டு தானே திரும்பி நிற்குது. பார்க்க சும்மா அப்படியே உடம்பு பெருசாக இருக்குது, பார்க்க அமைதியாக நிற்குது. காண்டாமிருகம் பார்க்க அமைதியாக இருக்குது, சும்மா தானே இருக்கா. அப்படி லேசாக ஏறி குதிச்சு செல்ஃபி எடுப்போம். நம்மளால் ஆர்வ கோளாறில் ஏறுவேன். அதனால் ஏறாதபடிக்கு என்ன செஞ்சுருக்காங்க, வேலியெல்லாம் உயரமாக போட்டிருக்கான், செக்யூரிட்டி போட்டிருக்கான், இவ்வளவு போட்டிருக்கான். ஏன்? அதை குறித்த அறிவு வேணும். அதை குறித்த அறிவு இருந்தால் இவன் தப்பிச்சுக்கிடுவான். இதை குறித்த அறிவு இல்லைன்னா நேராக போய் சிங்கத்துக்கு பிஸ்கட் போடுவேன். இவன் சிங்கத்துக்கு பிஸ்கட் போட்டால் இவனை பிஸ்கட் ஆக்கிடும்.
அப்போ இதெல்லாம் ஒரு ஜாக்கிரதை, அறிவு வேணும். அதான் அந்த இடத்தில் பத்திரமாக செல்லவும். இது ஆக்சிடென்ட் ஏரியா, விபத்துக்குள்ள பகுதி, கவனமாக ஓட்டவும், 40 கிலோமீட்டருக்கு மிகாமல் வண்டி ஓட்டவும், கவனமாக செல்லவும். மிருகங்கள் நடமாடுகிற ஏரியா, யானை நடமாட்டம் உள்ள ஏரியா. இவன் பாட்டில் சல்லுன்னு வண்டியில் போவான், அங்கே யானை பக்கத்தில் நிற்கும். இவன் இந்த டேர்னிங்காக இருக்கும் மலையில், டேர்னிங்கில் நம்மால் பாட்டில் அப்படியே காதில் ஹெட்ஃபோன் வச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு போவான். அது தும்பிக்கையை வச்சுக்கிட்டு சொல்லட்டு என்ன செய்யும், காலில் ஓட்டு ஒரே மிதியாக மிதித்து ஹெட்ஃபோன் ஆக்கிறேன் இவனை. அதனால் அங்கே எழுதி போட்டிருப்பா, யானைகள் நடமாடுகிறது, பார்த்து செல்லவும். அப்போ இந்த அறிவு உண்டாக்கணுங்கிறதுக்காக. இதுபோல் ஏன் இந்த இறையியல், வேதவாசனம், பிசாசை குறித்து, தேவனை குறித்து, உபதேசத்தை குறித்து ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னா, இந்த அறிவு இல்லைன்னா பிசாசு நினைஞ்சிருவான். பிசாசுக்கு முன்பாக நம்ம அறிவாளிகளாக இருக்க வேணும், அறிவுள்ளவர்களாக இருக்க வேணும். சரி, தேவனுக்கு முன்பாக யாராக இருக்கணும்னா நாம் ஒரு முட்டாளாக இருக்கணும். தேவனுக்கு முன்பதாக அறிவாளியாவா? கர்த்தருக்கு புத்தி சொல்லத்தக்கவன் யார்? கர்த்தருக்கு ஒருத்தன் புத்தி சொன்னவன் யாரு? அறிவாளி. ஆண்டவரே சொல்லும் அடிமை கேட்கிறேன்னு அவன் யாரு? முட்டாள். தேவனுக்கு முன்பதாக நான் ஒரு முட்டாள். எசேக்கியா பிரான்சி சொல்லுவார், ஆண்டவர் உன்னை பயன்படுத்தணும்னா கர்த்தர் உன்னை பயன்படுத்துவதற்கு ஒரு மந்திரம் சொல்லித்தாரேன் அப்படிம்பார். ஒரு மந்திரம் சொல்லித்தாரேன் அப்படிம்பார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஆண்டவருக்கு முன்பதாக என்னால் எதுவும் செய்ய முடியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் முட்டாளியான்னு சொல்லிட்டீங்கன்னா கர்த்தர் உன்னை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். எனக்கு அது தெரியும், இது தெரியும், நான் அப்படி ஆக்க இப்படி ஆக்க, நான் ஆணையாக்க பூனையாக்க. நம்ம முதல்ல யானையே இல்லை. நம்ம யானையாவது யானையும் சொல்லலாம், நம்ம யானையும் இல்லை. சரி, பூனையும் இல்லை, புழுவும் இல்லை, ஆக மொத்தத்தில் எதுவும் இல்லை. எப்படியோ தேவன் கிருபையாய் நம்ம எல்லாம் ரட்சித்து ஒரு ஜீவனை கொடுத்து இந்த இடத்துல எல்லாம் நிற்கிப்பதற்கு, இப்படி அவருடைய வேதத்தின் மகத்துவத்தை தூக்குவதற்கு, நிலை நிற்பதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அந்த எசேக்கியா சொல்லுவார், உன்னை ஒரு முட்டாள் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லிடுறேன். நான் முட்டாளியா, எனக்கு ஒன்றுமே தெரியாதியா, நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கப்பா, நான் செய்கிறேன். என்னை முட்டாள் நீங்கள் நடத்துங்க. அது உன்னை முட்டாளாக ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்த்திட்டினா கர்த்தர் உன்னை பயன்படுத்திடுவார், கர்த்தர் உன்னை நடத்துவார். இன்றைக்கி பகலில் கூட நம்ம ஐயா மூலமாக தான் கடைசியாக நம்ம கிளாஸ் முடிக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த 1 கொரிந்தியரில் 27 இருந்து, நம்மில் அநேகர் ஞானிகள் இல்லை, அறிவாளிகள் இல்லை, பலமுள்ளவர்கள் இல்லை, நம்ம அநேகர் ஒன்றுமில்லை, எல்லாம் முட்டாள், பைத்தியம், லூசு, முட்டாள் எல்லாம். ஆனாலும் கர்த்தர் நம்ம என்ன செய்தார்? முட்டாளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. வேசைக்கு அடிக்கடி சொல்லுவார், நீ உன்னை முட்டாள்னு சொல்லிடுற ஆண்டவர்கிட்ட முட்டாள்னு ஒப்பு கூட, கர்த்தர் உன்னை அறிவாக பயன்படுத்துவார், உன்னை அறிவாளிவாக மாற்றுவார். பிசாசுக்கு முன்னாடி நம்ம நல்ல முட்டாளாக சொல்லுவோம், நான் முட்டாள், எனக்கு ஒன்றுமே தெரியாது. பிசாசே, எனக்கு பைபிளே தெரியாது. ஒன்றும் தெரியாதா? உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு எனக்கு முதவே தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னு ஏமாத்திட்டு போயிடுவான். ஆனால் பிசாசுக்கு முன்பதாங்க அறிவாளியாக இருப்போம். நீ எதை சொன்னாலும் சரி, அதை சொன்னாலும் இதை சொன்னாலும் சரி, நான் அறிவாளி, கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருப்போம். கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனை, கர்த்தரை அறிகிற வாசனை, கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் விட்டேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய அறிவிலை விருத்தி அடைவோம், பிசாசு நம்மை கொண்டு ஓடி போவான். ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம ஒரு முட்டாளாக. எத்தனாவது பாயிண்ட்? 5. நான் 12க்கு சொன்னால் 9 ஆயிரம். இத்துடன் ஆண்டவருடைய, ஏன்னா சொன்ன டயத்துக்கு முடித்தா ஒரு நல்ல பாஸ்டர், கூட 5 நிமிஷம் போயிட்டா அவர் சரியில்லாதவர் ஆயிடுவார். சோத்திரம். சரி, பிசாசுக்கு முன் நான் ஒரு முட்டாளா? அந்த பத்திலா விடிய விடிய இதுதான். நீங்கள் எவ்வளவுதான் நடத்துங்களை பார்ப்போம், எவ்வளோ நடத்தி பாருங்க. நீங்களே எங்கே நீங்கள் நடத்துங்க, நீங்கள் தியாலஜி நடத்துங்க, வெளிப்படுத்தின விசேஷம் நடத்துங்க, உள்படுத்தின விசேஷம் நடத்துங்க, வெளிப்படுத்தாத விசேஷத்தை நடத்துங்க. நான் ஒரு சோத்திரம். பிசாசுக்கு முன்பதாக சொல்லாது, எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்கிறது இல்லை. இதை நம்மகிட்ட உள்ள பிரச்சனையே வேற ஒன்றும் இல்லை.
இந்த இடம் மாறுறதான் பிரச்சனை நமக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை, டங் ஸ்லிப்பிங். இது டங் ஸ்லிப்பிங், ஸ்லிப் ஆயிடுச்சு. சரி, என்னை திருத்தி கொள்ளலாம். இப்படி போய் அங்கே நான் ஒரு முட்டாள பிசாசுக்கு முன்பதாக நாம் ஒரு அறிவாளியாக இருப்போம், வேத அறிவு நிறைந்தவர்களாக இருப்போம், தேவ அறிவு நிறைந்தவர்களாக இருப்போம், தேவனுடைய சித்தம் நிறைந்தவர்களாக இருப்போம். தேவனுக்கு முன்பதாக முட்டாள். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஒரு ஒன்றும் அறியாதவன் என்று ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். 6வது, பிசாசுக்கு முன்பதாக நான் ஒரு மேன்மையாக இருக்க வேண்டும், தேவனுக்கு முன்பதாக தாழ்மையாக இருக்க வேண்டும். யாக்கோபு 4:10, பிசாசுக்கு முன்பதாக நான் ஒரு ஈட்டியாக இருக்க வேண்டும். 6வது என்று நினைக்கிறேன். 7வது காரியம் 7 சொல்லலாம் சொன்னேன், 7 சொல்லிட்டேன். பிசாசுக்கு முன்பதாக நான் ஒரு ஈட்டியாக இருக்க வேண்டும், தேவனுக்கு முன்பதாக நான் ஒரு சுரமண்டலமாக இருக்க வேண்டும். ஈட்டியாக இருக்க வேண்டும் என்பதற்கு எபேசியர் 6:11, எபேசியர் 6:11. சுரமண்டலமாக இருக்க வேண்டும் என்பதற்கு 1 சாமுவேல் 18:10. தாவீதுடைய கையிலே சுரமண்டலம் இருந்தது. சுரமண்டலம் என்பது துதி, ஆராதனை. தேவனுடைய கையில் நாம் தேவனுக்கு முன்பதாக துதிக்கிறவர்களாக, ஆராதிக்கிறவர்களாக சுரமண்டலங்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஈட்டி யாருடைய கையில் இருந்ததுன்னா, சவுலுடைய கையில் ஈட்டி இருந்தது. அதை வச்சு தான் தாவீது அநேக முறை குத்துவதற்கு நினைச்சான். நாம் யாருக்கு ஈட்டியாக இருக்க வேண்டுமானா, அந்த எபேசியர் 6:11 ஆயுதங்கள் என்று பவுல் சொல்லுகிறார், சர்வாயுதங்கள் என்று சொல்லுகிறார். பலவிதமான ஆயுதங்களை, 6 விதமான ஆயுதங்களை இங்கே சொல்லுகிறார். நமக்கு சர்வாயுதங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்படி, பிசாசுக்கு முன்பதாக நான் ஒரு ஆயுதமாக நிற்க வேண்டும், அதிலே நான் ஒரு ஈட்டியாக இருக்க வேண்டும். பிசாசு வந்தானா, என் மேலே வந்து விழுந்தானா, அந்த ஈட்டியை அவனை குத்திடணும். சவுல் ஒரு ஈட்டியை நிறுத்தி, அந்த ஈட்டி இன்னொருத்தனை குத்த சொன்னான், குத்த மாட்டேன்ட்டான். ஒரு ஈட்டியை நிறுத்தி அந்த ஈட்டியில் என்ன செய்தான், அவன் விழுந்து செத்து போனான். நாம் ஈட்டியாக இருந்தால் நமக்கு விரோதமாய் வருகிற சாத்தான் இந்த ஈட்டிக்குள்ளே வரும்போது அவனை குத்தி அவனை கொன்றுவிடும். ஈட்டியாகிய நம்முடைய அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், தேவனுக்கு முன்பதாக ஈட்டியாக இருக்கக்கூடாது, மற்ற மனுஷர்களுக்கு ஈட்டியாக இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு ஈட்டியாக மாறி இருக்கக்கூடாது. யோசேப்புக்கும் ஒரு பேர் உண்டு. அந்த ஆதியாகமம் 49:24 யோசேப்பை குறித்து ஒரு பேர் உண்டு. அவனுடைய வில் உறுதியாய் நிற்கும். அவனை அநேக சத்துருக்கள் அவனுக்கு எழும்பி வருவார்கள். அவனுடைய வில் உறுதியாக இருக்கும். ஒரு வில் இருக்கும், அந்த வில்லில் ஒரு ஈட்டி இருக்கும், வச்சு அடிப்பான். அவனுடைய வில் உறுதியாக இருக்கும். அடித்து தனக்கு விரோதமாக வருகிற சாத்தானுடைய செய்கைகளை எல்லாம் வில்லு விட்டு தாக்கி தான் யோசேப்பு ஜெயித்து அவன் வெற்றி பெற்று தேவனுடைய திட்டத்தை அவன் எகிப்திலே நிறைவேற்றினான். அல்லேலூயா. கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மை கொண்டு ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனுக்கு பிசாசுக்கு முன்பதாக ஈட்டியாகவும், தேவனுக்கு முன்பதாக சுரமண்டலங்களாகவும், நாம் தாவீதுடைய கையில் இருந்த சுரமண்டலங்களாக இருந்து தேவனை துதித்து, சுரமண்டலம் அபிஷேகத்திற்கு அடையாளம், அந்த சுரமண்டலத்தை சுரமண்டலமாக மாற்றுவாராக. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போமா? கர்த்தர் ஆண்டவரே, நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். சாத்தானுக்கு முன்பதாக நான் ஒரு பாறையாக, ஆண்டவரே, நான் உறுதியுடையவனாக இருக்க வேண்டும், ராஜாவாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, பிசாசுக்கு ஒரு ஈட்டியாக இருக்க வேண்டும், பிசாசுக்கு முன்பதாக வேத அறிவுடையவனாக இருக்க வேண்டும். எந்த விதத்திலும் பிசாசு தன்னுடைய தந்திரத்தினால எங்களை வஞ்சித்து விடாதபடிக்கு ஆண்டவரே, எங்களை கர்த்தாவே உமக்கு முன்பதாக ஒரு களிமண்ணாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஒரு பாத்திரமாக பயன்படுத்தும் ஐயா. உமக்கு முன்பதாக ஆண்டவரே, ஒன்றும் அறியாதவர்கள், ஆண்டவரே, நாங்கள் ஒன்றும் அறியாதவர்கள் அப்பா. பவுல் சொன்னது போல ஆண்டவரே, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆண்டவரே, சாமுவேல் சொன்னது போல கர்த்தர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன்ப்பா. ஆண்டவரே, நீ எங்களை சொல்லி நீர் எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.